அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. யோகிராம் சூரத்குமார யோகிராம் சூரத்குமார யோகிராம் சூரத்குமார ஜெய குருராயா. ராம 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 ராம. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பை மெய்யோகம் மாஸ்டர் அவர்களும் என்னுடைய அண்ணாவுமான சுவாமிநாதன் அவர்களும் பேச சொல்லி பணித்திருக்கிறார்கள். இப்பொழுது இந்த அருமையான இந்த குரு பூர்ணிமாவின் பொழுது இங்கே வந்திருக்கும் தூரிகை வேந்தரான மணியம் செல்வன் ஐயா அவர்களுக்கும் இங்கு உட்கார்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கும் மெய்யோகம் அன்பர்களாகிய குருவின் பாதையொட்டி வந்திருக்கும் உங்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஒரு சம்பிரதாயத்தில் குரு விஷயங்கள் பேசுறது அப்படிங்கிறதே மகான்களுடைய ஒரிஜினலான விஷயம் என்னென்ன, நான் சொல்லி நீ கேளுன்றதே உண்மையிலே கிடையாது. சாந்தி மந்திர சகனாவது அப்படின்ற ஆரம்பிக்கிறது. என்ன பெரிய விஷயம் அதுல என்ன, நாம எல்லாரும் சேர்ந்து சிந்திக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய ஒவ்வொரு டாக்ஸ்லையும் ஸ்டார்ட் பண்ணும்போது சார் வி ஆர் திங்கிங் டுகெதர் அப்படின்னு தான் சொல்லுவார். இதுதான் உண்மையும் கூட. இந்த ரெண்டு விஷயமுமே நம்மளுடைய பாரம்பரியமான ஞான பரம்பரையிலும் வேத உபனிஷத் பரம்பரையிலும் வரக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய பார்வையில குரு இருக்கணும். ஒரு இடம் வரைக்கும் குரு அப்படிங்கிறவரை நம்ம எப்படி வச்சுட்டு இருக்கோம்னா ஒரு மனுஷ ரூபமா இருக்கணும். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேல உபனிஷத்து என்ன பண்றதுன்னா அந்த இடத்துல குருவும் நீயும் எப்போ உனக்கு பேத உணர்வு வருதோ அப்ப இல்லப்பா அப்படிங்கிறது. அது கொஞ்சம் நீ அது பேத உணர்வு இருக்கு, நீ பேதம் பார்க்காத அப்படிங்கிறது. இந்த இடத்துல பேதம் பார்க்காத அப்படின்னு சொல்றதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சிஷ்யனை இன்னும் மேல நகர்த்துறது. அதனாலதான் ஞானிகள் எடுத்த உடனேயே சார் வி ஆர் திங்கிங் டுகெதர் அப்படின்றாங்க. நம்ம சேர்ந்து தான் சிந்திக்கணும். ரமண பகவான்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம், கொஞ்சம் சவுண்ட் வேணும் சார். ரமண பகவான்கிட்ட அடிக்கடி ஒரு விஷயம் உண்டு. பகவானே நீங்க சொல்றேன் நாங்க கேட்கிறோம் அப்படின்னும் பொழுது கூட பகவான் என்ன சொல்லுவாருன்னா, நீ கேட்கறியே நீ எனக்கு அந்நியமா இருந்தாதானே அப்படின்னு கேட்பார். தனக்கு வேறாக இன்னொரு வஸ்து ஒரு இடத்துல இல்லையே, அந்த ஒரு நிலையிலிருந்தா ஞானிகள் பேசுவாங்க. அப்ப நம்ம என்னதான் சார் பண்றது? இந்த குருவினுடைய விஷயங்களை நம்ம என்ன பண்றது, எப்படி பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் லிசனிங் மட்டும்தான் நம்ம சம்பிரதாயத்தில் சொல்லியிருக்கு. குருவினுடைய விஷயங்கள் நம்ம முதல்ல கேட்கணும். ஔவையார் அதனால்தான் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா கேட்கறதன் மூலமா தான் ஞானம் ஒரு எய்தல்கிறது அடையப்படுகின்ற வார்த்தை இங்க இருக்கு. ஆனா உண்மையிலே ஞானம்ங்கிறத அந்த க்ஷணத்துல அவன் தெரிஞ்சுடுறான். இதே உபனிஷத்துல இந்த வருணனுக்கும் அவனுடைய கதைக்கும் பையனுக்கும் இருக்கிற கதையில் என்ன விஷயம்னா, அவன் ஒரு நிமிஷம் கேட்கிறான் அப்பா சொல்றத, இது இல்ல நெகேஷன். அது உபனிஷத்துல சொல்லக்கூடிய நேதி நான் இல்லைன்னு தள்ளிண்டே வரும்பொழுது ஒரு இடத்துல கேட்கக்கூடிய ஒரு இடம் வருது, அவன் அப்படியே அமைதியிடும். இந்த குரு பூர்ணிமால நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி போறோம். எதை பத்தி என்ன, லிசனிங், அதுக்கப்புறம் பார்க்கறது. இது ரெண்டும் தான் முக்கியம் இந்த இடத்துல. ஏன்னா ரெண்டும் ஒரே விதமான அலைவரிசையில் இருக்கக்கூடிய விஷயம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான கதை ஒன்று சொல்லுவார். ரொம்ப எளிமையான கதை, ஆனா பல கதவுகள் அது திறந்து விட்டு. ஒருத்தர் குரு சிஷ்யனை அழைச்சின்னு போறாரு, ஒரு இடத்துக்கா போறாரு. இது உன்னுடைய தெய்வம், இது உன்னுடைய தெய்வம் கூட்டிட்டு போவார்.
அங்க இருக்கிற தேவதா மூர்த்திகளை ஒரு இதுதான் இது பாரு சிவன், இது விஷ்ணு அப்படின்னு ஒண்ணுன்னா காட்டுவார். ஒரு குரு எடுத்த உடனே என்ன பண்ணுவாருன்னா உங்ககிட்ட வந்து நீதான் அது அப்படின்லாம் சொல்றது இல்லை. ஏன்னா அவன் சேர்க்கக்கூடிய சிஷ்யன் வந்து அதமனா உத்தமனா மத்தியமனான்னு பாக்குறாரு அவர் குரு. அதுக்கு தகுந்த மாதிரிதான் ஒரு மருந்து கொடுக்குற மாதிரி எப்படி டாக்டர் கொடுக்குறாரோ அது மாதிரிதான் அவர். என்ன குருவை உபனிஷத்து ஒரு இடத்துல வந்து வைத்தீஸ்வரன் சொல்லியிருக்கு. என்ன வைத்தியம்னா இந்த ஜீவனுக்கு ஒரு ரோகம் ஒண்ணு வருது. இந்த ஜீவனுக்கு ரோகம் ஆக்சுவலா அதுக்கு பேரு பவரோகம்னு பேரு. நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தாக சம்சாரம்ங்கிற பந்தம். இப்ப இந்த வந்த உடனே இவன் இதுல இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக அது என்ன பண்றதுன்னு இவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆத்ம சைத்தன்யம் வெளியில வந்து ஒரு குரு ரூபமா உட்கார்ந்துக்கிறது. அந்த குரு ரூபமா உட்கார்ந்துட்டு திரும்பவும் அவங்கிட்டயே நீ யாரு பாரு அப்படிங்கிறது. இந்த பவசாகரத்திலிருந்து இவனை மீட்கிறதுக்காக அந்த குருவே வந்து உங்களை இதுல இருந்து மீட்டு கொண்டு வரார். அதனால்தான் அவர் குருவா உட்கார்ந்துட்டு இருக்கார். அப்படி இருக்கக்கூடியவர் என்ன பண்ணா இங்க ராமகிருஷ்ணபுரம் அந்த கதையில என்ன பண்றாருன்னா ஒவ்வொரு இடமா கூட்டு போறார். முதல்ல அவனுக்கு மந்திர தீட்சையை கொடுக்கிறார். இந்த மந்திர தீட்சை ஏன் கொடுக்கிறாருன்னா முதல்ல அவன் தன்னுடைய சரீரமா நினைக்கிறான். ஐம்புலன்களும் சேர்ந்த இந்த சரீரமா அவன் நினைக்கிறான். அன்னமய கோஷம்ங்கிற ஒரு முடிவுக்கு வரான். இவன் தான் சரீரம் அப்படிங்கிற அபிமானத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். வேதாந்தங்கள்ல சரீர அபிமானம் அப்படின்னு சொல்றது. அது அவனுக்கு சரீர அபிமானத்தோட தான் உடம்பு அப்படின்னு தப்பு கிடையாது. தட் இஸ் ஃபேக்ட். அது இப்ப இவன் அன்னமய கோஷத்திலே தான் சரீரம்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு கோஷம் இருக்கு, பிராணமய கோஷம். இங்க உங்களுடைய மாஸ்டர் முழுக்க முழுக்க எங்கிருந்து டீல் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா அன்னமய கோஷத்திலிருந்து பிராணமய கோஷத்திலிருந்து பிராணமயத்தை என்ன பண்றாருன்னா அப்படியே ஞானத்தினுடைய பாதையை அப்படி காட்டிட்டு போறாரு. அதுதான் இங்க நடக்கக்கூடியது. என்ன எவன் ஒருவன் மனதை அடக்குகிறானோ அவனுக்கு பிராணனை அடக்கினா மனம் அடங்கும், மனம் அடங்கினால் பிராணம் அடங்கும். இது ரமணருடைய வார்த்தை. நான் யார் புஸ்தகத்துல எடுத்த உடனே 4வது கேள்விக்கே பதிலா இதான் சொல்றார் பகவான். நீங்க பிராணனை அடக்கினா மனசு அடங்கும், மனசை அடக்கினா பிராணம். இது உங்களால மனசை அடக்க முடியல. ஏன்னா அதனுடைய ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ஹெவி. அது ஊர்லாம் சுத்திட்டு வந்திருக்குது. என்ன ஊர்னா இந்த ஜென்மா மட்டும் இல்ல, எத்தனையோ ஜென்மங்கள். ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொல்வார், சார் தேர் இஸ் 1000 years ஆஃப் மெமரிஸ் அப்படின்பார். நம்ம ஜென்மமா சொல்றத ஒரு இயரா கன்வெர்ட் பண்ணிடுவார் அந்த இடத்துல. 1000 years இது இந்த மெமரிஸ். நம்ம சம்ஸ்கிருதத்துல வாசனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு, வாசனை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பார். அது ஒரு மெமரிஸ். அது வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று அந்த இடத்துல இருக்கு. இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்மளுடைய சம்பிரதாயங்கள் எப்படி அழகா கொண்டு வருதுன்னா இப்ப இருக்கிறதுடைய இந்த கர்மா வந்து பிராரப்த கர்மம். இங்கேயும் குரு வந்து உட்காருவார். இதுக்கு முன்னாடி அனுபவிச்சது சஞ்சித கர்மம்னு ஒண்ணு. அந்த சஞ்சித கர்மத்திலிருந்து பிராரப்தத்தை நீங்க இப்ப அனுபவிக்கிறீர்கள். இதுக்கு என்ன சாட்சின்னா பகவான் நேரடியாவே சொல்றார், அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் நாங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன் அப்படிங்கிறார். இந்த பிராரப்த கர்மாவை மூவ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இதை அனுபவிச்சுட்டு நம்ம நகரணும்னா நகர மாட்டேங்கிறோம். என்ன பண்றோம்னா இந்த 5 சென்சஸ் படுத்துற பாடுகள்ல இன்னொரு காமிய ரூபமான இன்னொரு வாசனையை நம்ம உருவாக்கிக்கிறோம். ஏற்கனவே இருக்கிற மெமரிஸ் வாசனைக்குள்ளர இன்னொன்னும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். இந்த இடத்துல ஞானிகள் சொல்றாங்க சேர்க்காத அதை அனுபவிச்சிரு அப்படிங்கிறாங்க. குரு வந்து நம்மளுக்கு அடிப்படையிலிருந்து கொண்டு போறாங்க. இதை அனுபவிச்சு தீர்த்திருப்பா இந்த ஜென்மாவை. இது பிராரப்த வசாது வந்தது, நீ சரீரம் எடுத்திருக்க, முதல்ல இதை அனுபவிச்சு தீர்த்துடு. இன்னொரு ஒரு பெரிய ஞானி ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றார். என்னன்னா, அப்பா நீ அனுபவிக்கிற, நீ சேர்த்துக்கதான் போற. ஆனால் இன்னொன்னு, இப்ப எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம்ல, ரொம்ப கொஞ்சம் நுட்பமான இந்த விஷயம் ஆன்மீகத்துல. இந்த நுட்பமான விஷயத்தை புரிஞ்சு நம்ம எவ்வளவு பெரிய ஒரு டேஞ்சரஸான ஜோன்ல இருக்கோன்றது தெரியும். நான் அனுபவித்து இந்த ஜென்மா எடுக்கிறேன் சார், நான் பாட்டு அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே. ஆனால் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒன்று அஃபெக்ட் பண்றது, எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய வெளி உலக பிரபஞ்சம்ங்கிற ஒரு விஷயம் வந்து என்னை அஃபெக்ட் பண்ண தயாரா இருக்கு. இந்த வெளி உலக பிரபஞ்சம் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அதுவும் பிரபஞ்சத்தில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை அவாய்ட் பண்ணவே முடியாது. இது ஒரு 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 என்ன சொல்ல, ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ். இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் கான்சியஸ்ல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க.
நீங்க ஏன் வந்தீங்க, எதுக்கு வந்தீங்கலாம் தெரியாது. அதெல்லாம் போனாக்கா ஆஃப்டர் டெத் எல்லாம் போகணும். ஆனா இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப இதுல இருந்து ஒரு குரு என்ன பண்ணுவாருன்னா உங்களை மீட்டு எடுப்பாரு. அப்படி மீட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் குரு என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், நீ சரீரத்தோட இருக்க சரியில்லப்பா, ஆனா இன்னொன்னு, நீ சரீரம் இல்ல அப்படிங்கிற உபதேசத்தையும் கூடவே கொடுக்குறாரு. ரமண பகவான் எடுத்த உடனேயே ஞானிகளுடைய விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, சார் ஞானிங்க அவங்க பாட்டுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்லாம் கிடையாது. அவங்க ஒரு பிளாக் வச்சுன்னு வராங்க வரும்பொழுதே. எப்படின்னா ரமணர், நான் நான் என்பது இப்ப நீங்க இப்ப நான் என்பது மனமும் அன்று, நான் என்பது புத்தியும் அன்று, நான் என்பது இந்த பிரபஞ்சம் முழுக்கும் அல்ல. அப்ப நான் என்பது இவற்றை எல்லாம் சாட்சி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அகண்ட பேரறிவே நான் அப்படிங்கிறாங்க. இது நமக்கு புரியுதா சார் முதல்ல? ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புத்தி பூர்வம் முதல்ல நாலேஜா கொடுத்துருவாங்க. இந்த நாலேஜா குரு கொடுக்கறதுக்கு பேர குரு கீதைன்னு ஒரு அற்புதமான நூல் இருக்கு. உங்க குரு வந்து என்ன பண்ணாருன்னா இந்த நாலேஜா கொடுக்கறதுக்கு அழகான ஒரு வார்த்தை யூஸ் பண்றாங்க, பிரசாத பாடம் அப்படின்னு பேரு சம்பிரதாயத்துல. ஒரு குரு வந்து ஒரு உரையை உங்களுக்கு நிகழ்த்துறாரு, உங்க மாஸ்டர் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அது நாலேஜ் இல்லை. சப்ஜெக்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து வர நாலேஜ் கிடையாது. உங்களுடைய பிரெயின் ஸ்டோரேஜ்ல போய் இறங்கிட்டு உங்களுடைய மூளையினுடைய திசுக்கள்ல இறங்கி அப்படியே மெமரி லாஸ் ஆகுறது கிடையாது குரு கொடுக்கறது. அது என்ன பண்றாருன்னா போய் பிரெயின் ஸ்டோரேஜ்ல போய் இறங்கின உடனேயே பிரசாத பாடம்னு பேரு சம்பிரதாயத்துல. அப்படி பிரசாத பாடம் அவனுடைய புத்தியில போய் இறங்கும் பொழுது அது செயல்படும் நிலைக்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு பேரு கிருத்தின்னு பேரு இல்லையா? ஸ்ருதி, ஸ்ருதி அப்படின்னா வந்து உபனிஷத்து பாடம். வேதங்களுக்கு ஸ்ருதின்னு ஒரு ஒரு பேர் உண்டு. ஸ்ருதி, ஸ்மிருதி இதெல்லாம் உண்டு. அதுபோல குருவினுடைய அந்த பிரசாத பாடமானது செயல் வடிவிற்கு முன்பாக உங்களுடைய புத்தியில நாலேஜா ஏத்துவார். ரமண பகவான் சொல்லக்கூடிய எல்லா விதமான உபதேசங்களும், மகாவதார் பாபாஜி சொல்லக்கூடிய எல்லா விதமான உபதேசங்களும், லாகிரி மகாசையர் சொல்லக்கூடிய எல்லா விதமான உபதேசங்களும், பரமஹம்ச யோகானந்தர் சொல்லக்கூடிய எல்லா விதமான உபதேசங்களும், இது எல்லாம் என்ன பண்ணுன்னா ஒரு புத்தியில போய் இறங்கும். இதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு வழி உண்டு. இது குரு கொடுத்த பிரசாதம். அதனால சம்பிரதாயத்தில் என்ன சொன்ன, குருவினுடைய இது உபதேச வாக்கியம். இந்த உபதேச வாக்கியம் என்ன பண்ணுன்னா தன்னுடைய லெவல்ல வரும்பொழுது, அதுக்கு அடுத்து சரீரத்துக்குள்ள வரும்பொழுது ஆக்ஷனா செயலா மாறுது. இந்த ஆக்ஷனா செயலா மாறும் பொழுது அந்த குருவினுடைய வாக்கியத்துக்கு பேரு அனுகிரக வாக்கியம், குருவினுடைய வாக்கியத்துக்கு பேரு உபதேச வாக்கியம். இவனுடைய செயலா வாழும் பொழுது அதுக்கு பேரு அனுபூதி வாக்கியம்னு பேரு. அவன் சுயமா நினைப்பான், அவன் சுயமா அந்த இடத்துக்கு போயிடுவான். அதனாலதான் குரு கீதை சொல்றது ஒரு உயர்ந்த விஷயத்தை ஒரு ஸ்லோகம் ஒன்று அழகா சொல்றது, ஜாக்கிரத்து சொப்பன சுஷுப்தி தஸ்மை குருவே நமஹா அப்படிங்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இதை படிக்கிறச்சு எனக்கு. அப்பா ஜாக்கிரத்துன்னா இப்ப நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த உலகம், இப்ப நம்ம பார்க்கிறோமே இதெல்லாம் ஜாக்கிரத். இந்த ஜாக்கிரத்து பார்வை, ஜாக்கிரத்துன்னா இப்ப பார்க்கறது இந்த இடம், விழித்தல், நம்மளுடைய நிலையில விழித்தல். ஜாக்கிரத்து சொப்பன, தூங்குற கனவு சொப்பனம் கண்டு இருக்கும். அடுத்த வேல்டுக்கு போயிட்டு நைட்டு 10:30 மணி 11 மணி கண்ணு இழுத்துட்டு உள்ள போறது. மனசு என்ன பண்ணுதுன்னா அப்படி உள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, தன்னுடைய ஆத்மஸ்தானத்துக்குள்ள அப்படி போய் உட்கார்ந்துக்கிறது. இது வரைக்கும் வெளி விலைகள்லாம் முடிச்சிருப்பா, இன்னைக்கு கூட நான் ஓய்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனசு உட்கார்ல, உள்ள இருக்கிற ஆத்ம சைத்தியனையும் இழுத்து உட்கார வைக்கிறது. ரமண பகவான் இந்த இடத்த ரொம்ப அருமையா சொல்றாரு. பகவான் இருக்காருன்னு காமிக்கிறதுக்காக உன்னை அங்க இழுத்து உட்கார வைக்கிறார். ஈஸ்வர நியத்தியில மனசு ஒடுங்கிறது, ஆனா உன்னுடைய பிராணன் ஒடுங்கலப்பா அப்படிங்கிறார். ரொம்ப அற்புதமான ஈஸ்வர நியத்திப்பா அப்படிங்கிறார். நம்ம என்ன சொல்லி வச்சிருக்கோம், பிராணன் ஒடுங்கும் போது மனசு ஒடுங்கணும் இல்லையா? அப்ப இந்த இடத்துல மனசு ஒடுங்கிறது, பிராணனும் ஒடுங்கி தானே உள்ள போகணும். மகா கும்பகம்ன்ற ஒரு நிலையில அப்படி வந்துடணும், உள்ள போய் ஒடுங்கின்னு அந்த இடத்துல இல்ல. ஈஸ்வர நீயத்துல இந்த உடம்பு வந்து உயிரோட இருக்கிறதுக்காக மனசு ஒடுங்கினாலும் இந்த சரீரத்துல அந்த மூச்சு போயிட்டே இருக்கு. இது ஒரு அனுகிரகம். அவன் உள்ள போய் உட்கார்ற ஒரு இடம் இருக்கு, சொப்பனம்னு ஒரு நிலை இருக்கு. இந்த சொப்பனத்துல அவன் தன்னுடைய வேற ஒரு உலகத்தை கிரியேட் பண்றான். அந்த இடத்துல அவனுக்கு தைஜசன்னு பேரு. அந்த இடத்துல வேற ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அதையும் தாண்டி சுஷுப்தின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல கனவுகள் கூட இல்லாத ஒரு நிலையில அவன் இருக்கான்.
இந்த நிலையை தாண்டின ஒரு ஆத்ம சைத்தன்யமா இருக்காரு. குருவினுடைய இடம் அது. இந்த 3 நிலையிலையும் ஒரு குருவினுடைய வாக்கியம் உனக்கு செயல்பட்டுட்டே இருக்கும். அதை கவனி அப்படிங்கிற குரு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. என்ன அர்த்தம்னா, ஒரு குரு உங்களுக்கு உபதேசம் பண்ணிட்டாலே போதும். ஒரு குரு இப்படி இப்படி வார்த்தை சொன்னா போதும். நான் நிறைய தடவை எத்தனை தடவை சொன்னாலும் சலிக்காது எனக்கு. ஒண்ணுமில்ல, ரமணர் பகவான்கிட்ட ஏத்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்தார். திண்ணை சுவாமிகள்னு பேர் அவருக்கு, அண்ணாக்கெல்லாம் தெரியும். அப்படி உட்கார்ந்தார். அந்த திண்ணை சுவாமிகள் சாதாரணமானவர் இல்ல. பூர்வாசிரமத்துல அந்த காலத்திலேயே மைக்ரோபயாலஜி படிச்சுட்டு ஒரு ஆராய்ச்சிக்காக ஃபாரின் போக வேண்டியவர். ஆபீஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் பண்றார், பழைய மெட்ராஸ்ல. இவர் என்ன பண்றாரு, பகவான்ட்டு உட்கார்ந்துருக்காரு. ஏதோ ஆபீஸ்ல பிரச்சனை, கல்யாணம்லாம் எடுத்தவருக்கு, குழந்தைகள்லாம் இருக்கவருக்கு. பகவான் என்ன நினைச்சதுன்னு தெரியல. அவரை பார்த்த உடனே, பகவானே நான் ஒரு உத்தரவு கேட்கறதுக்காக வந்திருக்கேன், நான் போலாமா வேணாமான்னு எதுவும் கேட்டிருக்காரு. பகவான் ஒண்ணுமே சொல்லல. அவரை பார்த்து போலான்னு சொல்ல, ஒன்னும் சொல்ல, ஒரே ஒரு வாக்கியம், இரு அப்படின்னு மட்டும் சொல்லி, அவ்வளவுதான். இது அனுகிரக வாக்கியம். அந்த மொமெண்ட்ல திண்ணை சுவாமிகள் அவர் என்ன பண்ணினார்னா, ஒரு திண்ணையில போய் உட்கார்ந்தார். போய் 2003, 2004, 2003 அவர் அதுக்கப்புறம் உடம்ப விடுறார். அது வரைக்கும் அந்த திண்ணையிலிருந்து அவர் கீழே இறங்கல. அவரு, சாதுவம் சுவாமிகள், யோகிராம் சுரத்குமார் 3 பேரும் ஒரே செட்டு, ஒரே லைன்ல இருப்பாங்க. அவங்க 3 பேரும் திருவண்ணாமலையில. என்ன அர்த்தம் அப்படின்னா, ரமண பகவான் அந்த ஒரு வார்த்தை போரும். குருவினுடைய அந்த வார்த்தை, குருவினுடைய அந்த சொல் என்ன, இது எப்படி பிரமிப்பா நம்ம பார்க்கணும்னா, நம்ம பார்த்துட்டு இருக்கிற உலகத்துல நம்ம என்ன நினைச்சிட்டு, குரு ஒரு வாக்கியம் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுனால செயல்படாமலாம் கிடையாது. நம்ம எப்படி நினைச்சுப்போம்னா, நமக்கு ஒரு கோர்ஸா நினைச்சிட்டு இருப்போம். கரெக்டா ஒரு மாசத்துக்கு இது சரியா குரு சொல்லிட்டாரு, அது உள்ள போய் வேலை பார்க்கணும். இந்த உங்களுடைய டைம் அண்ட் ஸ்பேஸ் கண்ட்ரோலுக்குள்ள குரு வாக்கியம் வராது. ஃபர்ஸ்ட் விஷயமே இது புரிஞ்சுக்கணும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வாக்கியம் எப்பொழுது செயல்படுன்றது உங்களுக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது, பிரபஞ்சத்துக்கு மட்டும்தான் தெரியும் அந்த விஷயம். ஏன்னா குருவினுடைய வாக்கியம் அப்படிங்கிறது உங்களுடைய டைம், உங்களுடைய ஸ்பேஸ், உங்களுடைய மைண்ட் எதற்குள்ளாரையுமே முதல்ல கிடையாது. அதனாலதான் குருவினுடைய அனுகிரகத்தை பெறும்போது ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, நர்மதா தரித்து நீரத்துல அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்காரு. சின்ன வயசு ஆதிசங்கர். யாரு இப்பெல்லாம், யாரு ஜிபிஎஸ், என்ன மேப், ஒண்ணுமே கிடையாது. வெறும் அந்த உள்ள இருக்கிற இன்சைட் அதை வச்சுட்டு அப்படியே நடந்து போறார். நர்மதா தரித்து ஒரு குகையில இருக்காரு. உள்ள யார் இருக்கான்னு இவருக்கும் தெரியாது, யார் வரப்போறாங்கிறது குருக்கு மட்டும்தான் தெரியும். கோவிந்த பகவத் பாதர்னு பேர் அவருக்கு. அந்த உள்ள போய் என்ட்ரன்ஸ்ல சிஷ்யா எல்லாம் உட்கார்ந்துருக்கா. சிஷ்யா உள்ள போங்கன்னு காமிக்கிறா. கோவிந்த பகவத் பாதர் வெறும் கண்ணை திறந்து வெறுமனே பாக்குறாரு. அவர் அவ்வளவுதான். ரமண பகவான் சொல்லு, நோக்கியே கருதி மெய் தாக்கியே அப்படிம்பார். பார்க்கிறது, ஜஸ்ட் சி. நம்மளுடைய சம்பிரதாயத்துல ஞானிகளுக்கு சியர்னு ஒரு பேர் உண்டு. வேற ஒண்ணுல, சி இங்கிலீஷ் SEE இல்லையா, அந்த சியர் தான் ஞானிகளுக்கு சியர்னு பேர் உண்டு. என்ன பார்க்கிறவங்க அவங்க, அவ்வளவுதான். இத பார்த்த உடனேயே ஆதிசங்கரர் உள்ள ஹிருதயம் அப்படியே மலர்ந்துட்டவர். இது எப்படி கொண்டு போறார் அப்படின்னா, எந்த இடத்துல போய் வாக்கு, எந்த இடத்துல எண்ணங்கள் தோன்றுகிறதோ, எந்த இடத்துல போனா மீண்டும் மனசுங்கிறது எந்திரிக்காதோ, எந்த இடத்தை பத்தி வேதங்களாலும் உரைக்கப்பட முடியாதோ, அந்த இடத்துல போய் சாந்தமா ஆதிசங்கர பகவத் பாதர் உட்கார்ந்துட்டார் அப்படின்னு வருது. அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு இன்னொரு விஷயம் பண்ணார். அந்த இடத்துல உபதேசம் எப்படி நடந்ததுன்னா, 2 விஷயமா நடந்தது. முதல்ல பார்க்கறாரு, 2வது சைலன்ஸ், 3வது முத்திரை. எல்லாம் பெரிய விஷயம். குருவினுடைய அவர் முதல்ல ஆதிசங்கரரை பார்க்கிறாரு. என்ன பண்ண, உள்ள இருக்கிற அது என்ன சொல்லுவாங்கன்னா, பத்ம விகசிதம் அப்படிம்பாங்க. பத்மம்னா தாமரை, ஹிருதய தாமரை, விகசிதம் அப்படி மலர்ந்துடுறது அந்த இடத்துல. அப்ப ஜீவன் என்ன பண்றான்னா, ஜீவன் வெளிப்பட்ட உடனே ஜீவனுக்கு பிரபஞ்சம் தெரிஞ்சது. உடனே குருநாதர் என்ன பண்ணாருன்னா, ஐயோ பிரபஞ்சத்தை பார்த்துன்னு இருக்கானேன்னு தன்னுடைய ஒரு பார்வையினால அந்த எந்த பிரபஞ்சம் இருக்கோ
அந்த இக்னரன்ஸான பிரபஞ்சத்தை உள்ள புடிச்சு தள்ளி தன்னுடைய ஹிருதயஸ்தானத்துல வச்சிருந்தார். அதனாலதான் குரு என்ன சொல்லுவா, குஹாரச்சோ குணாதீதோ அப்படிம்பாங்க. அந்த குருவனுடைய சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, குரு என்பவர் என்ன பண்ணுவாருன்னா குஹூரச்சோ குணங்களை தாண்டிய ஒரு நிலையில உங்களை வச்சிருவார் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் குரு அப்படிங்கிற சப்தத்துக்கு இருட்டை போக்குபவர். கூன்னா இருள், ரூன்னா இதுன்னு அர்த்தம். ஆனா இன்னொரு அர்த்தம் என்னன்னா, குரு அப்படிங்கிற குணாதீதமா இருக்கிறவர், குணத்தை தாண்டின ஒரு இடத்துல 3 குணங்களையும் தாண்டி இருக்கிறவர்னு அர்த்தம். அதுக்கு அப்புறம் ஒரு ரூன்னு ஒரு ரகாரம் ஒண்ணு வருது இல்ல, அந்த ரகாரம் என்ன பண்ணுன்னா அக்னி ஸ்வரூபம். அது குருங்கிற சப்தத்துல அந்த ரா ரூ அப்படிங்கிறது அக்னி ஸ்வரூபம். அந்த அக்னி ஸ்வரூபம் என்ன பண்ணுன்னா, இந்த இடத்துல நம்ம உத்து கவனிக்கணும், எப்படி அழகா சொல்லியிருக்கான்றது. இந்த அக்னி சன்னிமை எரிக்கிறது. எதை சார் எரிக்கிறது இந்த அக்னி ஸ்வரூபம் அப்படின்னா, படங்களாக நாம் பார்த்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச படத்தினுடைய இமேஜஸ் எல்லாம் அழிக்கிறது. அதனாலதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணும்போது ரம் இதி அப்படிம்பாரு. என்னென்ன, ரம் இதி ஜலதாரையா அக்னி பிரகார விசிந்தியா அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லுவார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணும் பொழுது என்னென்ன, ரம் இதி ஜலதாரையா அப்படின்னு சொல்லிட்டு, ரம்னா அக்னின்னு அர்த்தம். அதை ஜலத்தை இப்படி போட்ட உடனேயே அக்னி ஜுவாலை வரும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் பூஜை பண்ணும் பொழுது, அம்பாள் பாலா திரிபுர சுந்தரி பூஜை பண்ணும் பொழுது, இது வந்த உடனே என்ன பண்ணுவார்னா ஜலதாரை அக்னியை எடுத்து ஜலத்துல இது பண்ணுவாரு. அப்புறம் புரோக்ஷனம் பண்ணி பூஜை ஆரம்பி. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த அக்னி வந்த அப்புறம் பிரபஞ்சம் எல்லாம் மறைஞ்சிட்டுப்பா அப்படிங்கிறார். அம்பாள் என்கிட்ட இருந்து இதுக்கு போய் பிரபஞ்சம்னு ஒண்ணு அப்படி போட்டு வச்சிருந்தாள் இல்லையா, அம்பாள் ஒரு பட்டம் மாதிரி காமிச்சுட்டே இருந்தாலே அது எல்லாம் மறைஞ்சிட்டு. எப்படி மறைஞ்சதுன்னா, இந்த ரகாரங்கிற ரூ சப்தம். அப்ப குரு என்கிற இருள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அக்னிங்கிற ஒரு பீஜம் உள்ள வந்த உடனேயே அந்த ரகாரம், அந்த அக்னி அதெல்லாம் மாயையா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தை அழிச்சு தள்ளுறது. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு குருவினுடைய சப்தத்துக்கே இப்படி சொல்லியிருக்கு நம்ம சம்பிரதாயத்துல. அப்புறம் என்ன பண்றாருன்னா, குரு மெதுவா பார்க்கிறார் ஆதிசங்கரரை. பார்த்த உடனே பத்ம விகசிதம். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, உபதேசமா வெறும் சின்முத்திரை மட்டும் காட்டுறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த சின்முத்திரை விதமாக இது வியாக்கியானங்கள்லாம் இருக்கு. ஜாக்கிரத்து பார்க்கறது, இது ஜாக்கிரத்து சொப்பன சுசுப்தி, இது மூன்று நிலை. இதை யார் பார்த்துன்னு இருக்கானோ அவன் கொண்டு போய் அந்த பரமாத்மாவுடைய ஜீவனானவன் இது கூட ஒட்டி இருக்கான். இந்த ஜீவனானவன் இந்த 3 குணங்களோட ஒட்டி இருக்கும் பொழுது லிமிட்டடா இருக்கான். இந்த ஜீவனானவன் என்ன பண்றான்னா, அந்த பரமாத்ம வஸ்துவோட போய் சேரும் பொழுது இல்லையா, இந்த தம்புக்கு என்னது, இதுதான் முக்கியமான விஷயம். சமஸ்கிருதத்துல என்னது, அங்குஷ்ட பிரமாணம். எப்படி சொல்லியிருக்குன்னா, அங்குஷ்ட பிரமாணமா பகவான் இருக்காருன்னு சொல்லியிருக்கு. எங்க இந்த இது வரும்னா, பாகவதத்துல பரீட்சத்து அவருடைய வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது, அபிமன்யுடைய புத்திரன் வயத்துக்குள்ள இருக்கும் பொழுது, கிருஷ்ண பகவான் சின்ன பிண்டமா இருப்பான் பரீட்சத்து. அப்போ உள்ள இருக்கும் பொழுது அங்குஷ்ட பிரமாணமா கண்ணன் போய் உள்ள இருந்தான் இருக்கு, கட்டவரல காட்டுறது. இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தியினுடைய அம்சத்துல அங்குஷ்ட பிரமாணம் இந்த கட்டவரலுக்கு இப்படி இதனுடைய ஜீவனுடைய ஜீவ ஐக்கியம், பரமாத்ம ஜீவாத்மா ஐக்கியத்தை கொண்டு போய் நிறுத்தி மற்ற 3 கான்சியஸும் உங்களுக்கு கிடையாதுன்னு காட்டுறது. இது குருவினுடைய தத்துவம். இது குருவினுடைய உபதேசம் நடக்கிற ஒரு விஷயம். இது குரு பார்க்கும் பொழுதே இந்த இடத்துல ரமண பகவான்ல இருந்து எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ரிஷியினுடைய விஷயங்கள் தான் நம்ம பேசுறதுக்கே வந்திருக்கேன். மதுரை மீனாட்சி அம்பாளுடைய கண்கள் எப்படி இருக்குன்னா, மீன் போன்ற கண்கள் இருக்கும் இல்லையா. மதுரை மீனாட்சி அம்பாளுடைய அந்த சன்னதி கோபுரத்துக்கு பக்கத்திலே ரமண பகவான் ஞானம் அடைஞ்சார். அந்த இடத்துல தான் அவர் மரணானுபவம் நடந்தது. லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு அற்புதமான ஒரு நாமா ஒன்று வரும், வக்திரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனா அப்படின்னு ஒரு நாமா வரும். வக்திரலக்ஷ்மி எப்படி இருக்கும்னா, வக்திரம்னா முகம்னு அர்த்தம். இதே தட்சிணாமூர்த்திக்கும் வக்திரம்னு ஒரு பேர் உண்டு. தட்சிணாமூர்த்திக்கும் பொதுவாக எப்பொழுதுமே குருவினுடைய அம்சமாக தட்சிணாமூர்த்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வத்தின் குருல மகாபரிவா
அம்பாளையும் சொல்லுவார். அம்பாளே இந்த இடத்துல குரு ரூபமா வருவா. அம்பாள் இதே தட்சிணாமூர்த்தியினுடைய அம்பாள் ஸ்திரீ ரூபம் தான் அம்பாள். அம்பாளுடைய புருஷ ரூபம் தான் இவர் தட்சிணாமூர்த்தி. இப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்படி வரும்பொழுது வக்தரலக்ஷ்மி, அவளுடைய முகம் எப்படி இருக்குன்னா, லக்ஷ்மி அப்படிங்கிறதுக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிற விஷயம் வேற. ஆனா ஒரிஜினலான விஷயம் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னா ஞானம் தழும்ப தழும்ப தன்னுடைய முகத்துல இருக்கிறவன் அர்த்தம். த கம்ப்ளீட் அந்த என்ன சொல்றது விஸ்டம், ஞானம், ஞானானுபூதியில திளைக்கிற ஒரு முகம். அந்த ஞானம் தழும்பக்கூடிய, ஞானம் பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய, அந்த நதி போல இருக்கக்கூடிய அந்த முகத்துல 2 மீன் ஒண்ணு ஓடிண்டே இருக்குப்பா அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம். வக்ரலக்ஷ்மி பரிவாக எப்படின்னா இப்படியும் இப்படியும் அப்படியே சலனம், பரிவாகன சலனம், இப்படியும் அப்படியும் ஓடின்னு இருக்கு. எப்படி இருக்குன்னா மீன் போல இப்படி ஓடின்னு இருக்கு. அது ஏன்பா அப்படி ஓடுறது அப்படின்னா, ஒரு பக்கம் தனக்குள்ளாரையே தன்னிலிருந்து வேறுபடாத மகா ஈஸ்வரனான ஈஸ்வரனையும் ஒரு சமயம் அம்பாள் இப்படி பார்த்துக்கிறா. ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எப்படி வாழ்க்கையை நடத்தணும்னு அம்பாள் இந்த இடத்துல சொல்லித்தரா. தன்னுடைய புருஷனான, தனக்கென்று வாழ்க்கைப்பட்டவனான, தன்னிலிருந்து வேறுபடாத, தனக்கு அந்நியமில்லாத ஈஸ்வரனையும் அம்பாள் பார்க்கிறார். இன்னொரு விஷயம் என்ன பண்றான்னா, இந்த ஜீவர்களை கடை தேற்ற வேண்டும் என்பதற்காக இவங்களையும் ஒரு பார்வை பார்க்கிறார். அதனால என்ன பண்றான்னா, இப்படி ஒரு பார்வை அப்படி மீன் போல இந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு திருப்பி இந்த பக்கம் ஒரு பார்வை பார்த்துட்டு சாட்சாத் இந்த லலிதா சகஸ்ரநாமத்து வியாக்கியானமாக இருக்கக்கூடியவள் மதுரையில் இருக்கிற மீனாட்சி அம்மன். அந்த மீனாட்சி அம்மன் தன்னுடைய கண்களாலேயே எப்படி பார்த்தலால் குரு சொரூபமா பார்க்கறதுல எல்லாரையும் எப்படி கை தூக்கி விட்டு இருக்காளோ, அங்கேருந்து ஒரு குழந்தை ரமண பகவான் வந்தது. அது திருவண்ணாமலையில உட்கார்ந்தது, பேசவே இல்லை, எல்லாரையும் தன்னுடைய நயனங்கள் என்கிற பார்த்தது நிலையை கரையேற்றி விட்டுட்டே இருந்தது. இதுதான் குரு பார்க்க கோடி நன்மை. நம்ம ஜோசியத்துல இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கே குரு தட்சிணாமூர்த்தி. நிறைய பேர் போய் தட்சிணாமூர்த்தியை போய் வியாழக்கிழமெல்லாம் பிரகஸ்பதி குருவினுடைய குரு அப்படிதான் எடுத்துக்கணும். பிரகஸ்பதிங்கிறது ஒரு லிமிட்டெட், அவர் நவகிரகத்துல இருக்கிறவர் ஒருத்தர். ஆனால் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அப்படிங்கிறது தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குரு, த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஜேகே ஒரு இடத்துல சொல்லுவாரு, சார் சீயிங் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பார். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம புத்திபூர்வமானது கிடையாது. நம்ம இன்டெலெக்சுவலுக்கு இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இன்டெலெக்சுவல் அப்படிங்கிறது உங்களுடைய நாலேஜில் இருந்து நீங்க பார்க்கறது, விச் யூ ஆர் அக்வயரிங் நாலேஜ். நீங்க ஆக்குபை பண்ணி வச்சிருக்கிற புஸ்தக நாலேஜ், அது என்ன புஸ்தகமா கூட இருக்கட்டும், தட் இஸ் நாலேஜ். அதுக்கு ஒரு ரேக் இருக்கு, அதுக்கு ஒரு அலமாரி இருக்கு. அந்த நாலேஜ் வேதாந்தம் படிக்கணும், வேதம் படிக்கணும், எல்லா புஸ்தகங்களையும் படிக்க, அதுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. ஆனால் நீங்க ஞானிகள் கிட்ட போகும்பொழுது மெதுவா இதெல்லாம் மூட்டை கட்டிட்டு போய் உட்காந்துக்கணும். அந்த நாலேஜ் அங்க போகும்பொழுது உங்களுடைய ஸ்கிரிப்சர்ஸோ உங்களுடைய இதெல்லாம் நாலேஜ் எல்லாம் ஒன்றும் ஆகாது. அங்க என்ன பண்ணணும், அவர் உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட ஏதாவது பேசணும். எனக்கு ஆச்சரியமா இருக்கும். யோகிராம் சுரத்குமார் வெய்ய நாள் அண்ணா கிட்ட கூட அடிக்கடி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. வெய்ய நாள்ல ஒரு பாட்டி ஒன்று பார்க்க வருது, வேர்க்கடல் எல்லாம் எடுத்துட்டு கிராமத்துல இருந்து வருது. யோகி ரொம்ப கொச்சையான ஒரு தமிழ்ல பேசுவார். என்ன பாட்டி, நீ இந்த வேகாத வெயில்ல என்ன பார்க்க வரியா அப்படின்வாரு. இந்த மேற்கல்ல பாக்கிட்டு எடுத்து வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு, நான் உன்னை பார்க்க வரல சாமி, நீ என்ன பார்க்கணும்னு வந்திருக்க அப்படின்னு. இதுதான் ஒரு சின்ன ஒரு கிராமத்து பாட்டிக்கு நீ என்ன பார்க்கணும் தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறது. அதான் குரு பார்க்கணும். முதல்ல யார் யாரெல்லாம் எப்படி இப்படி பார்த்திருக்கா சார். குரு ரமண பகவானுடைய அந்த மீனாட்சி அம்மனை சொல்லாம ரமண பகவான் சொல்ல முடியாது இல்லையா. மீனாட்சின்ற கயல் விழி பார்த்துட்டே இருக்கக்கூடியவள். ரமண பகவான் ஆரம்பத்துல பேசுறதே இல்லை, அம்மாட்டையே கூட எழுதிதான் காமிச்சார். அதுக்கப்புறம் அவருடைய முழுக்க முழுக்க ஒரு உபதேசம் முழுக்க இத்தனை புஸ்தகம் எழுதியிருந்தாலும் ரொம்ப குறைவு தான் அது. பேசுனதெல்லாம் அத்தனை வருஷத்துக்கு எவ்வளவோ பேசியிருக்கணும். ஆனால் அவர் சைலன்ஸ்ல இருந்தார் பெரும்பாலும். ரெண்டாவது நயனங்களால பார்த்தார். நம்மளை மட்டும்தான் பார்த்தாருன்னா ஃபாரின்ல இருக்கிறவனையும் பார்த்திருக்கார். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்வீடன்ல ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தை அந்த ஸ்வீடனுடைய ஒரு நாட்டினுடைய இளவரசர் அவர். அந்த காலத்து பிரிட்டிஷ் பீரியட்ல இருக்கிற ஸ்வீடன், அதனுடைய இளவரசர் அவர்.
அவர் அங்கிருந்து வந்து ரமண பகவான், அவருக்கு சின்ன வயசு, ஒரு 5 வயசு இருக்கும், மாடியிலிருந்து கீழே விழறாரு. கீழே விழும் பொழுது என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு ஒரு மயில் வந்து அவரை காப்பாத்திட்டு. என்னடா அப்ப 5 வயசு மயில் ஏதோ ஒன்று மயில் மேல வந்து விழற, தொப்புன்னு கீழே விழுறாரு. இவருக்கு ஒரு மிஸ்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகுறது. நம்ம மேலிருந்து கீழே விழுந்துட்டோம், நம்ம பிராணன் போகும்பொழுதும் அந்த 5 வயசுல அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா மயில் வந்து காப்பாத்திட்டு அவரை. எப்படி நம்ம விழுந்தோம்? உடனே மயில் வந்து அந்த இடத்துல டிசப்பியர், மறைஞ்சு விட்டது. திரும்பி என்ன பண்றாருன்னா, இவருக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு தேடல். அதுல இருந்து அங்க இருக்கிற ஃபாதிரியார்ட்டெல்லாம் போய் கேட்கிறாரு, இது மாதிரி நடந்தது, நானா விழுந்தது எங்கிருந்தோ மேலேருந்து விழுந்துட்டா, நான் செத்து போயிருக்கணும், ஏன் சாகல, என்ன விஷயம் அப்படின்னு சேர்த்த உடனே அவர் என்ன பண்றாருன்னா, ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் என்ன பண்ணுதுன்னா அவருக்கு, அப்ப மரணம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, இந்த மரணத்திலிருந்து என்னை யார் தப்பிக்க வச்சது, இதனுடைய ரொட்டீன் அவருக்குள்ள போகுது, கொஸ்டின் உள்ள போயிட்டு சீடு மாதிரி உள்ள போகுது. நேரா அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த காலத்திலேயே சேட்டர்டு ஃபிளைட் வச்சுட்டு வரக்கூடிய வசதி பெற்றவர் அவர் வராரு. அவர் வரும்பொழுது இந்தியாவில் இருக்க பிரிட்டிஷ் எல்லாம் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து, நீ எங்க போகணும்னாலும் பா சொல்லிட்டு போ அப்படிங்கிறாரு. இவர் ஊர் ஊரா ட்ரெயின் போகும்பொழுது பாதுகாப்பு இவருக்கு எல்லாரும் வந்துட்டு இருப்பா. இவர் நேரா இவருடைய வண்டி ட்ரெயின் வந்து திருவண்ணாமலை ஸ்டேஷன்ல நிக்கிறது. இவர் திருவண்ணாமலை ஊர் பேர் மட்டும்தான் தெரியாது. அந்த ஜன்னல் வழியை எட்டி பார்க்கும்பொழுது 5 வயசுல எந்த மயில பாக்குறாரோ அதை இங்க பாக்குறாரு. அவர் திணறிட்டார். அவர் இதே மயில் தான், இதே தான் எனக்கு அந்த 5 வயசுல ஞாபகம் இருக்குன்னு இறங்குறார். கூட இருக்கிறவங்க இறங்கி போறாங்க. இந்த மயில் என்ன பண்ணித்தன்னா, ரமணாசிரமம் திக்கு போறது பாட்டுக்கு நேரா உள்ள போய் பகவான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு, பேசவே இல்லை. மெதுவா அப்படி கண்ணை மட்டும் அப்படி திருப்பி அவர் அப்படி பார்த்தது ஸ்வீடன்ல இருக்கிற பக்தரை. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் ஒரு முடிவு பண்ணார். 1 மாசம் கழிச்சு ஸ்வீடனுக்கும் வரமாட்டேன், எந்த ஊருக்கும் நான் இனிமேல் வரமாட்டேன், இதுதான் என்னுடைய இடம்னு முடிவு பண்ணார். அங்கேயே இருந்தார் அவர். அவருக்கு அப்பெல்லாம் வந்து மேஜர் சாட்விக்கு அந்த பழைய பக்தர்கள் எல்லாம் அவரை பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னார், எனக்கு பகவான் கூட இருக்கிறது கூட வேற எந்த வழியும் கிடையாது அப்படின்னு பகவான் கூடவே இருந்தார். புக்கெல்லாம் கூட எழுதியிருக்கார் அவர். அதுக்கப்புறம் மெதுவா பகவான் வந்து மகாசமாதி ஆனதுக்கு அப்புறம் ஒரு உள்ளொளி அவருக்கு கிடைக்கிறது. கிடைச்ச உடனே இங்கிருந்து மதுரை பக்கமா நடக்க ஆரம்பிக்கிறார். ஆச்சரியமான விஷயம். வாடிப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த வாடிப்பட்டிக்கு பின்னாடி வந்து ஒரு மலை. அந்த மலைக்கு பின்னாடி போய் உட்கார்ந்துட்டு அங்க தபஸ் பண்ணிட்டு செல்ஃப் ரியலைசேஷன், பகவான் சொல்ற அந்த ஆத்ம விசாரம், நான் யாருங்கிற ஆத்ம விசாரத்தை போய் அடைஞ்சிட்டு பின்னாடி வந்து ரமணகிரி சுவாமிகள்னு ஆகிறார். அவர் சன்னியாச பேர் வந்து அவர் ரமணகிரி சுவாமிகள். இவெல்லாம் கூடவே போனா எங்க போயிட்டே இருக்கிறது. ஒரு ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த இடத்துக்கு போகக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அங்க ஒரு சன்னியாசி வந்து மகா சமாதி அடைஞ்சாரு. அதை நான் போய் பார்த்தேன். அப்ப இவருடைய போன உடனே எங்க இருக்க இவர் இருக்காருன்னா, இவருக்கு தான் சார் மெயின் ஆசிரமம் அப்படிங்கிறாங்க. ஆடி போயிட்டேன் நான். ஏன்னா ஸ்வீடன்ல இருந்து வந்தவர், வாடிப்பட்டிக்குள்ளார ஒரு மாந்தோப்பு, மாந்தோப்புக்குள்ளார ஒரு காடு, அதுக்கு பின்னாடி மலை, அங்க போய் இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, பார்க்கறது, ஜஸ்ட் சீயிங். The seeing is not, the seeing is an action of intelligence. மகான்கள் உங்களை பார்க்கறதுக்கும் நம்ம பார்க்கறதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் இருக்கு. இதே ரமண பகவான் வந்து ஃபாரின்ல இருந்து ராபர்ட் ஆடம்ஸ்னு ஒருத்தர் வந்தார். அந்த ராபர்ட் ஆடம்ஸ் என்ன பண்றாருன்னா, அவருக்கும் என்ன பண்றாருன்னா, ஒரு 5 வயசு வரைக்கும் அவ அம்மா வந்து தூளி எல்லாம் போட்டு வச்சுட்டு கிராமம், அந்த அவரும் அமெரிக்காவில் இருந்தார். அவர் இப்படி பார்த்து வச்சுட்டு கண்ணை முழிச்சு பார்க்கிறார். அவர் கூட யாரோ பேசிகிட்டே இருக்கு அப்பப்போ அவர்கிட்ட. இவர் பேசிகிட்டே இருக்கு, இவரும் பேச ஆரம்பிச்சுட்டார். யாரோ பேசுறா அப்படின்னுட்டு. இவருக்கு என்ன பண்றாருன்னு, நம்ம கிட்ட யாரோ பேசிகிட்டே இருக்காளே, என்ன கேட்டாலும் பதில் கொடுக்குறாளே, ஸ்கூல்ல அவருக்கு எதனா ஆன்சர் வரலன்னா ஏதோ கேட்பாரோ பதில் சொல்லுவார், இவர் சொல்லிடுவார். இப்படியே இருந்துட்டு இருக்கு கொஞ்ச நாளா. அவர் அங்கிருந்து சர்ச்சு ஃபாதரியார் அவருக்கெல்லாம் கேட்டு பார்த்தார், ஒன்றும் பதில் கிடைக்கல. அங்க இருக்கிற ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீ வந்து இந்தியா பக்கம் போ அப்படின்ட்டு. நேரா இவர் என்னன்னா திருவண்ணாமலைக்கு வராரு. அவர் திருவண்ணாமலைக்கு வந்த உடனே இவருக்கு பெரிய ஆச்சரியம், இவருக்கும் காத்துட்டு இருக்கு. என்னன்னா, தான் கூட சின்ன வயசுல இருந்து யாரோ ஒரு வயசானவர் இவரா பேசிட்டு இருக்காரோ, அவர் ஏத்தமா ரமண பகவானா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் இவர் கூட தான் டெய்லி சின்ன வயசுல இருந்து பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். அவர் என்ன பகவான் அவர் உள்ள வந்த உடனேயே அவர் சொல்றாரு, பகவான் என்ன அப்ப இளைஞர் அவர், ஆக்சுவலா சின்ன வயசு ராபர்ட் ஆடம்ஸுக்கு. பகவான் என்ன முதல்ல பார்த்து சிரிச்சுது அப்படிங்கிறார். பகவான் வந்து எத்தனை நாளா பேசிட்டு இருக்காருல, என்னை பார்த்து பகவான் சிரிச்சது, அந்த கண்ணை என் பக்கமா திருப்பித்து, அதுக்கப்புறம் என் உடல் பிரஜை எனக்கு போயிட்டு. இதுதான் பகவான்கிட்ட வரும்போது என்ன, அந்த கண்ணுல இருந்து பார்க்கும் பொழுதே நான் தேகம்ங்கிற அபிமானம் முதல்ல போகும். இந்த மெய்யோகத்தில் நடக்கிறது. இதுக்கு நல்ல பேர் எப்படி வச்சாரு, மெய்யோகமே இதுதான். ஆக்சுவலா
என்னென்ன? மெய்னா சரீரம், இன்னொரு மெய் அப்படிங்கிறது சத்தியம்னு அர்த்தம் இல்லையா? சத்தியம்னு அர்த்தம். மெய்னா சத்திய யோகம். எது சத்தியத்தை அடையக்கூடிய யோகத்தை போதிக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு தான் மெய் யோகம்னு பேரு. அதனால அந்த சத்தியத்தை அவர் அந்த சரீரத்தை பகவான் நோக்கி அப்படி பார்க்கும் பொழுது போதும். ஜஸ்ட் சீயிங். அப்ப எங்க இருந்து அவர் பார்க்கிறாருன்றது ரமண பகவான் சொல்றாரு. பகவானே ஒரு பாட்டுல சொல்லியிருக்காரு, எங்க இருந்து நான் பார்க்கிறேன் அப்படின்னா, என்னுடைய கண்ணு வேறு, அந்த கண்ணுக்கு பேரு அந்தமிலா கண் அப்படிங்கிறது. வேதாந்தத்துல வேத அந்தம்னு இருக்கும், வேதத்தினுடைய முடிவு, வேதத்தினுடைய சிக்க. அது மாதிரி அந்தமில், அந்தத்துக்கும் அப்பாற்பட்ட அந்தமிலா கண் அப்படிங்கிறார் பகவான். இந்த வேர்டை யூஸ் பண்றார் பகவான் ஒரு பாட்டுல. அந்தமிலா கண்ணுல இருந்து உங்களை அப்படி பார்க்கிறார். மகா அனுகிரகம். ஜெய கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய எல்லா சொற்பொழிவுகளையும் ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பார். 2 விஷயம் மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல நான் வலியுறுத்தி சொல்லணும்னு பார்க்குறேன். என்னென்ன? நம்மளுடைய இதை சொல்லிட்டு நான் திரும்பியும் அந்த பார்க்கறதுக்கு சப்ஜெக்டுக்கு வரேன். நம்மளுடைய சம்பிரதாயம் எப்படி ரெண்டா இருக்கு. ஒன்று வந்து ட்ரூத் டைமென்ஷன் ரிலீஜியன் அப்படின்னு பேர். இன்னொன்னு என்ன? ஐடென்டிட்டி டைமென்ஷன் ரிலீஜியன். அப்படி 2ஆ இருக்கு. சம்பிரதாயம் அப்படியே வந்துட்டே இருக்கு. 2 சம்பிரதாயமும் ஈக்குவலா வரும். ட்ரூத் டைமென்ஷன் ரிலீஜியன் அப்படிங்கிறது புத்தர், ஜெய கிருஷ்ணமூர்த்தி இப்படியே நேரா உங்களுக்கு எந்த உபாசன தெய்வங்களும் கிடையாது. உபனிஷத்துல ட்ரூத் டைமென்ஷனுக்குள்ளார வரும். உபனிஷத்து ஒரு கட்டத்துல அது பிரம்மம் பிரம்மம் சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த உபாசனை எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல கொடுத்துட்டு சிவன் விஷ்ணு நாமங்கள்லாம் கூட தாண்டி ஒரு ஒரு போட்டுட்டு போயிடும். உபனிஷத்து அந்த பக்கம் சத்தியம் 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 பார்த்துக்கோ போ அப்படின்னு போயிடும். இதுக்கு பேர் ட்ரூத் டைமென்ஷன். இந்த டைமென்ஷன்ல இருக்கிறவா ஞானிகள் தொடர்ச்சியா வந்துட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நமக்கு பெரிய குழப்பமே எங்கதான் வரும். ஏன் சார் அவர் கடவுள் இல்லைங்கிறாரு, அவர் வந்து ட்ரூத் இஸ் அ பாத்லெஸ் லேண்டுங்கிறாரு, இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க லைனா இந்த கோஷ்டி. ஆனா இன்னொன்னு இருக்கும், ஐடென்டிட்டி டைமென்ஷன் ஒண்ணு. ஐடென்டிட்டி என்ன? நான் இந்த சரீரத்தோட இருக்கேன், இந்த சரீரத்துக்கு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இது பிராணமய கோஷம், இதுக்கப்புறம் இது அன்னமய கோஷம், இது பிராணமய கோஷம், இதுக்கு மேல விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், எல்லா கோஷங்களும் இருக்கும். இப்ப நான் ஒரு கோஷமா நான் போய் பண்ணணும். அப்ப என்ன பண்ணும்? பூஜையை முதல்ல ஸ்டார்ட் பண்ணு. பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு என் சித்த சுத்தி வேணும். அதுக்கு முதல்ல மந்திரத்தை கொடு. அதுக்கு முன்னாடி கோவில் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் பயில்வோருக்கு ஒரு வார்த்தை சொல்ல வருவாய் தாய்மானவன் சொன்ன மாதிரி கோயிலை முதல்ல சுத்து. இப்ப அந்த கோயிலுக்குள்ள என்ன பண்ணு? ஒரு பிரதிஷ்டையை பண்ணு. அந்த பிரதிஷ்டை எப்படி பண்ணு? ஒரு ரிஷினால பண்ணப்பட்டிருக்கணும். ஹையஸ்ட் அவ்வளவு விஷயங்களும். அப்ப நான் என்ன ரிலீஜியனுக்குள்ள இருக்கிறேன்? நான் ஹிந்துங்கிற ஒரு ரிலீஜியனா போய் உட்காந்துக்கிறேன். அந்த இடத்துல என்னுடைய இந்த சரீரம் பிலாங்ஸ் டு ஹிந்து ரிலீஜியன். இந்த ரிலீஜியனுக்குள்ளார எனக்கு என்ன இருக்கு? சம்பிரதாயங்கள் இருக்கு, இதுக்குள்ளார எனக்கு தத்துவங்கள் இருக்கு, இதுக்குள்ளார தத்துவ தரிசனங்கள் இருக்கு, இதுக்கான உபாசனா தெய்வங்கள் என்கிட்ட இருக்கு. இது எல்லாம் லைனா வந்து ஒரு பக்கம். இது என்ன? ஐடென்டிட்டி டைமென்ஷன் ரிலீஜியன் அப்படின்னு பேர். அது ட்ரூத், டைரக்டா ட்ரூத். அப்படி நீங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா உங்க ட்ரூத் சொல்லிட்டே இருப்பாங்க கிட்ட. இப்ப வந்து புத்தர் உங்ககிட்ட வந்து நீயே உனக்கு விளக்கா இரு சார், லைட் டு பி யுவர் செல்ஃப், அவ்வளவுதான். பி லைட் டு பி யுவர் செல்ஃப். நீயே உனக்கு விளக்கா இரு. உண்மையிலேயே சொல்றேன், மகா வாக்கியம். ஒரு புத்தர் உங்ககிட்ட நீங்களே உனக்கு விளக்கா இருன்னு உங்ககிட்ட சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன நினைச்சுப்போம்னா, நாம ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைச்சுப்போம். அதெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு ஜெயகிருஷ்ணமூர்த்தி உட்கார்ந்துட்டு ட்ரூத் இஸ் எ பாத்லெஸ் லேண்டுன்னு உங்ககிட்ட சொல்லிடுறார் அப்படின்னு நம்ம என்ன வச்சுப்போம்னா, ஓஹோ அது லேண்ட் அப்படி இல்லை போல இருக்கு, அப்ப நம்ம ஏதோ பண்ண முடியாது போல இருக்கு. அதெல்லாம் கிடையாது. இந்த பிரபஞ்சம் அவங்க மூலமா அந்த ஒரு வார்த்தையை விதை மாதிரி போட்டுட்டு அதுவே அதனுடைய பாதையில போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, குருவினுடைய வாக்கியம் ஜாக்கிரத்துல மட்டும் செயல்படாது, சொப்பனத்திலையும் செயல்படும், சுசுப்தியிலும் செயல்படும். தூக்கத்து கனவே இல்லாத தூக்க நிலையில குரு செயல்படுவார். இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 2-3 விஷயங்களையும் எப்படி டைரக்டா குருவே வேணான்னு சொல்ற ஒரு குரு அங்கிருந்து வருவார். குருதான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஒரு குரு இந்த இடத்துல வந்து நிற்பார் நம்ம முன்னாடி. இது 2மே நமக்குள்ள மாறி மாறியும் செயல்படும், இல்ல ஒன்னாவும் போகும். ஏன்னா இன்னைக்கு குருங்கிற விஷயம் வந்ததுனால இதை நம்ம அப்படியே ஒரு கம்பைல் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். இந்த 3 நம்மளுடைய நிலைகளையும் குரு செயல்படுவார். இப்ப இந்த செயல்படுறதுக்கு பெயர் என்ன சார்? ஆக்சுவலா இங்க ஒரு செயல் ஒன்று நடக்குது இல்ல,
இந்த குருங்கிற ஒரு ஆக்ஷன் ஒண்ணு நமக்குள்ள நடக்கிறது இல்ல. இது என்ன சார் பண்ணும்? நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். இப்ப வீட்டுக்கு போன வேற ஒரு லௌகீகமான விஷயங்கள், வீட்டுல விஷயங்கள் பார்க்கிறோம். சம்பாதிக்கணும், அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டணும். இது ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது குரு கூட இடம் என்ன? அப்படிங்கிற ஒரு இடத்துல வரும்பொழுது எல்லா குருக்களும் ஒரு மனதா நின்னு ஒரு பதில் சொல்றாங்க. ஜெய கிருஷ்ணமூர்த்தி டேவிட் போம்ட்ட எண்டிங் ஆஃப் டைம்ல ஒரு கான்வர்சேஷன் ஒன்று பண்ணியிருப்பாரு. சார் ஒரு விஷயம் கவனமா இருந்துங்கோ. குருவை ஒரு எக்ஸ்ன்னு சொல்லுவார் ஜேகே. சார் எக்ஸ் இஸ் பெனட்ரேட்டிங் ஆன் யுவர் டார்க்னஸ் ஆல்வேஸ் அப்படிம்பார். உங்களுடைய இக்னரன்ஸ், உங்களுடைய அறியாமை, உங்களுடைய இருளுக்குள் அந்த குருங்கிறவர் என்ன பண்ணுவான்னா, இட்ஸ் பெனட்ரேட்டிங் ஆன் யுவர் டார்க்னஸ். எப்படிலாம் பெனட்ரேட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. அந்த பெனட்ரேட்டிங் இன் யுவர் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளியில எப்படி தெரியும்னா, நம்ம மெதுவா மெய்யோகத்துக்கு வந்து உட்காருவோம், நம்ம மெதுவா கோவிலுக்கு வந்து உட்காருவோம், நம்ம மெதுவா ராமகிருஷ்ண பரமஹம்சரை படிக்கணும்னு தோணும், ரமண பகவான் புக்கை எடுத்து படிப்போம்னு தோணும். பிகாஸ் ஆஃப் பெனட்ரேட்டிங் ஆன் யுவர் டார்க்னஸ். உங்களுடைய அறியாமைக்குள் ஒரு குரு என்கிற தன்மையும் ஒரு குருவினுடைய அந்த பிரகாசமும் துளைத்து கொண்டு செல்லும் பொழுது மெதுவாக உங்ககிட்ட ஒரு புஸ்தகமா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து உட்காரும். தட் புக் வில் ஃபினிஷ் யூ. இதைத்தான் ஞானிகள் சொல்றாங்க. இதுதான் என்ன பண்ண நாம சங்கீர்த்தனமா வந்து உட்கார்ந்து. நாம சங்கீர்த்தனம் பத்தி கபீர் சொல்வார் ஒரு இடத்துல, நீ ராமான்னு நீ ஒரு தடவை நாமா சொல்லுப்பா போதும், ஒன்றும் பண்ண மாட்டேன், என்னுடைய தோலை பிச்சு உனக்கு செருப்பா போடுவேன் அப்படிங்கிறார் கபீர்தாசர் ஒரு இடத்துல. இந்த வாக்கியம் நீங்க கபீர் தோகாவை படிச்சீங்கன்னா அழுதுண்டே தான் படிக்கணும். என்னுடைய தோலை உனக்கு பிச்சு நான் செருப்பு போடுவேன். ஏன்னா ராம நாம உனக்கு கிடைக்காதேப்பா. நான் ஒரு சந்தையில உட்கார்ந்துருக்கேன், இந்த சந்தையில என்னென்னமோ வாங்கிட்டு போறான், அவன் என்னென்னவோ விற்கிறான், அவன் தான் பெரிய பணக்காரன் இந்த ஊர்ல, இந்த காசியில பெரிய பணக்காரனா இருக்கிறான். ஆனா நான் ஓரத்துல உட்கார்ந்துருக்கேன், இதை எல்லாத்தையும் தூக்கி அடிக்கக்கூடிய செல்வம் என்கிட்ட ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன். சில பேர் கிட்ட வராங்க, அவன் காதல் நான் ராமான்னு ஒரு நாமாவை கொடுக்குறேன், அவன் கரையேறி போறதான் அந்த கங்கையில பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற. இது ஒரு பெனட்ரேட்டிங் ஆன் யுவர் டார்க்னஸ். இப்போ குரு பண்ணக்கூடியது என்னென்ன, உங்களுடைய அறியாமை உங்களுக்கு அப்படியே திடமா இருக்கும். அப்ப என்ன பண்றார் குரு, அதுக்கு அடுத்தது பெனட்ரேட்டிங் இன் டார்க்னஸ் எப்படி உபதேசமா வந்து விழுது. இந்த உபதேசம் என்ன பண்ணுதுன்னா, ரமண பகவான் வந்து அனுகிரக வாக்கியம் உங்ககிட்ட சொல்றாரு, நீ யாருன்னு பாருப்பா அப்படிங்கிறார். நம்ம என்ன பண்றோம்னா, இது ஒரு கோர்ஸா நம்ம மைண்ட்ல மாத்திக்கிறோம். இல்ல இது எதுவோ வேற யாருக்கோ இருக்கிறது போல இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம லைஃப்ல போவோம், எப்பயாவது அது நடக்கும்போது அதெல்லாம் கிடையாது, நம்ம மிஸ் பண்றோம் அந்த ட்ரெயினை. ஞானிகளை நம்ம மிஸ் பண்ணிட்டே இருக்கோம். அவங்க கிட்ட கிட்ட வந்து முட்டி முட்டி நிறைய சொல்லி தராங்க. நீ யாருன்னு பாருப்பா முதல்ல. நீங்க ஞானிகளுடைய கதையை எடுங்கோ, உங்களுடைய எந்த ப்ராப்ளத்துக்கும் பெரிய வியாக்கியானங்கள்லாம் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. யோகிராம் சுரத்குமார்ட்ட போய் கதை கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. பாலகுமாரன் சார்லாம் கார் வாங்குற எப்போ வாங்குறது எல்லாத்தையும் கேட்டார், எவ்வளோ விஷயங்கள்லாம் கேட்டுட்டார். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டா அதிகபட்சமா கொஞ்சம் பேசுவார். பட் ஆனா என்னுடைய தந்தையின் வேலை தான் உனக்கு முக்கியம், இந்த விஷயத்தை பாருன்ட்டார். என்கிட்ட பாலகுமாரன் சார் சொல்லியிருக்காரு, பலமுறை சொல்லியிருக்காரு. என்கிட்ட ஒரு வாட்டி நேரடியாவே சொன்னாரு, என்னை பெருக்க சொன்னார் யோகி, நான் பெருக்கி தள்ளிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஒரு வாட்டி நான் பெருக்கின்னு இருக்கேன்டா அப்படின்னாரு. அந்த பெருக்கிறது தான் 272 புஸ்தகமா பண்ணது அவர். உண்மையிலே அதுதான். இது போல அந்த குரு என்ன பண்ணுவாருன்னா, பல்வேறு விதங்களா நம்ம கிட்ட ஒரு நீ யாருன்னு ரமண பகவானுடைய மெயினான உபதேசம், அவர் பார்க்கறது ஒரு உபதேசம், அதுக்கப்புறம் அவருடைய மௌனம் ஒரு உபதேசம். குரு கிட்ட இருக்கிறத தி ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டீச்சிங் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, குருவினுடைய சைலன்ஸ். அந்த சைலன்ஸ் இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, பிளனம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, யாரோ சொன்னாங்க. பிளனம் என்னென்ன, அந்த சைலன்ஸ் வந்து ஜேகே ஒரு இடத்துல தட் சைலன்ஸ் வில் டிசால்வ் ஆல் யுவர் ப்ராப்ளம்ஸ் அப்படிம்பாரு ஒரு இடத்துல ஜேகே. சார் தட் சைலன்ஸ் இஸ், உங்களால எட்டி கூட பிடிக்க முடியாது அந்த சைலன்ஸை. அந்த சைலன்ஸ்ல இருந்து ரமணர் என்ன பண்றாருன்னா, சைலன்ஸ் வழியா உபதேசம். அந்த சைலன்ஸ் எங்க இருந்த, ஹிருதய குஹ மத்தியிலிருந்து அந்த சைலன்ஸ் வரும். அதுதான் மிகப்பெரிய. ரமண பகவான் கிட்ட கேட்கறதுக்கே ஒண்ணும் கிடையாது, யோகி கிட்ட கேட்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது. தாய்மானவ சுவாமிகள்கிட்ட மௌனம் தான் பராபரமேன்னார் அவர். மௌனமாய் அப்படி உட்காருதான் பராபரம். என்ன அர்த்தம்னா, அப்படியே மௌனமா உட்கார்ந்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணணும்னா, குருவனுடைய உபதேசத்தை நம்ம எப்படி வாங்கிக்கிறதுன்னா, நம்ம அதை வாங்கிக்கிற ஒரு அவைலபிலிட்டியை முதல்ல நம்ம வச்சுக்கணும்.
அந்த உபதேசங்கள், அந்த அனுகிரக வாக்கு, நீ யாருன்னு முதல்ல பாருப்பா. ரமணர் சொல்றாரு அப்படின்னா, நீ யாருன்னு எப்படி பார்க்கறதுன்னு நம்ம அவர்கிட்ட திருப்பி கொஸ்டின் தான் பண்ண முடியுமே தவிர, நீ யாருன்னு ஒரு விசாரம் தான் பண்ண முடியும் தவிர, உங்களுக்கு ஆன்சர்லாம் கிடையாது. ஏன் ஆன்சர்னா, ஹூ ஆம் ஐங்கிற விசாரத்துல ஒரு இடத்துல ஐ போயிடும் சார். அந்த இடத்துல இல்லைன்னா இந்த இடத்துல ஆம் அடிச்சுட்டு போயிடும். நிக்கக்கூடிய இந்த ஸ்மால் ஐ போயிடும். நிக்கக்கூடிய ஐ எதுன்னு அந்த பிக் ஐ மட்டும் அப்படி நின்றுட்டே இருக்கும். நான்கிறது போயிடும், தான் மட்டும் நிற்கும் அந்த இடத்துல. இந்த விஷயத்த ஒருத்தர் புத்தர்கிட்ட வந்து காஷ்யப் உட்கார்ந்துட்டு இருக்காரு. புதுசா ஒருத்தர் வராரு, எனக்கு ஒரு உபதேசம் கொடுங்க அப்படிங்கிறார் புத்தர்கிட்ட. நான் உபதேசம் பண்ணா அதை ஃபாலோ பண்ண அப்படிம்பாரு. காஷ்யப் குறுக்கலன்னு சொல்லிட்டாரு அவர்கிட்ட. ஓசோ சொன்னார் இந்த கதையை. எப்பா நீ இன்னும் ஒரு வருஷம் இங்க தங்க போற, பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் கேட்கறதுக்கு உனக்கு ஒண்ணு இருக்காது அப்படின்ட்டார். அவ்வளவுதான் உபதேசம். அந்த இடத்துல நான் யாருங்கிறது ஒரு கொஸ்டின் ஒண்ணு வருது அந்த இடத்துல. நான் யாருங்கிற கொஸ்டினை எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது கூட நம்ம ஹானஸ்டா போய் ரமண மகரிஷியை திருப்பி கேட்கணும். ரமண மகரிஷி சொல்லாரு, அப்சர்வ் அப்படிங்கிறாரு. ஜேகே அப்சர்வேஷன் அப்படிங்கிறாரு. எல்லா ஞானிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இது. அப்ப என்னன்னா, எப்படி அப்சர்வ் பண்றதுன்னு முதல்ல நம்ம கத்துக்கணும். ஏன் சார் கத்துக்கணும்? ஏன் அந்த கொஸ்டின் நம்ம ரைஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம மைண்டு எல்லாத்துக்குமே நாலேஜ்ல இருந்து ஒரு பதில தயாரா வச்சுட்டு இருக்கோம். தட் இஸ் ஃபால்ஸ். எந்த புஸ்தகத்தை அடிச்சாலும் இது பாட்டுக்கு எடுத்து அத்வைதமா வா, விசிஷ்டாத்வைதமா எல்லா பதில் கொடுத்துட்டே இருக்கும். பட் ஆனா ஒரு இடத்துல ஜேகே சொல்றாரு, சார் ப்ரூட்டல் ஹானஸ்டா இருன்னு சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. ப்ரூட்டல் ஹானஸ்ட்னா எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீங்க நிக்கணும். ஸ்டாண்ட் அலோன் அப்படிங்கிறார். சார் ஐ ஆம் கிரீட், ஐ ஆம் கிரீடா நிக்கணும். சார் ஐ ஆம் செக்சுவல், ஐ ஆம் செக்சுவல் அப்படியே நிக்கணும். சார் ஐ ஆம் ஆங்கர், ஐ ஆம் ஆங்கர் அப்படியே நில்லுங்கோ. இந்த மைண்ட் என்ன பண்ணுன்னா, இந்த புத்தியிலிருந்து பேராசைப்படுறதுலேருந்து பேராசையா இல்லாதவனா தன்னை நடிக்கிறதுக்காக இந்த ஐ அந்த அகங்காரம் மூமெண்ட்ல இருக்கும். நீங்க இதுக்கு மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா அழியாது. அதனால சொல்றாங்களே, நான் அகங்காரம்னா அகங்காரம் அப்படியே நில்லு. நல்ல உதாரணம் யோகிராம் சுரத்குமார். நீ யாருப்பா, நான் பிச்சைக்காரன் அப்படியே நில்லுன்ட்டார். இதெல்லாம் அவர் பிச்சைக்காரனா நிக்கிறதுலாம் நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, அவர் தன்னை ரொம்ப தாழ்மையா வச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் பேரரசன் அவர். த கிங்டம் ஆஃப் எவனை பார்த்தவர் அவர். சாட்சாத் ராம சாம்ராஜ்யத்திலேயே திளைச்சின்னு இருக்கிறவர் யோகிராம் சுரத்குமார். எதற்காக அப்படி நிக்கிறாருன்னா, குரு அவருக்கு ஒரு வேலை கொடுத்து நீ பிச்சைக்கார அப்படியே நின்ட்டார். அவ்வளவுதான். அங்கிருந்து மூவ்மெண்டே கிடையாது. அந்த இடத்துல அவருடைய அகங்காரம் முடிஞ்சு போச்சு. அந்த இடத்துல ராம் சூரத் குன்வர் அப்படின்னு இருந்தவர் யோகி ராம் சூரத் குமாரா டிரான்ஸ்பர்மேஷன் நடக்குது. யார் முன் நடக்குது? பப்பா ராம்தாஸ் முன்னாடியே அவர் நடந்துட்டு முடிஞ்சிட்டு. அதனாலதான் ஜேகே ரமணர் போன்ற மகான்கள் எல்லாருமே இந்த மனசை என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் பண்ண சொல்றாங்க. இதுக்கு ஆன்சர் ஆகலாம் பண்ண சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இந்த ஐ, இந்த மூமெண்ட் ஆஃப் ஐ தான் டேஞ்சர் இருக்கிறதுலேயே. இந்த ஐ தான் இந்த மனசை மூவ் பண்ணினே இருக்கு. இப்ப இந்த மனசை நீங்க மூவ்மெண்ட்டை நிறுத்தணும்னா இது யாருன்னு நீங்க கொஸ்டின் பண்ணணும். இந்த ஐய பைபாஸ் பண்ணி கேட்டவர் ரமண மகரிஷி. இந்த ஐ என்னென்ன இதுக்குள்ளார சமாச்சாரங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னவர் ஜெய கிருஷ்ணமூர்த்தி. இந்த ஐ எதனால இருக்கு? ஆங்ஸைட்டி ஐ, ஃபியர் ஐ, எல்லாம் ஐ. இந்த குட்டி ஐ லிமிடேஷன்ஸ் இருக்கிறக்குள்ள நம்ம கான்சியஸ்குள்ள இருக்கிற ஐ, இந்த ஸ்ட்ரீம் ஆஃப்ல ஓட்டத்துல இருக்கக்கூடிய இந்த நான் என்கிற அகங்காரத்துக்குள்ள ஃபியர் இருக்கு, பொறாம இருக்கு, ஆங்ஸைட்டி துக்கம் இருக்கு. இது எல்லாம் இருந்துட்டே இருக்கு. இப்ப இது யாருக்கு இந்த துக்கம்னு கேட்க சொல்றார் ரமணர். யாருக்கு இந்த துக்கம்? இது கேளு. ஒரு குருவினுடைய யாருக்கு? எனக்கு. அப்பனா இந்த நான் யார்? அவ்வளவுதான். எவ்வளவு முறை கேட்கணும்னா கேட்டுட்டே இருக்கணும். அப்ப எவ்வளவு முறை கேட்கணும்? எத்தனை எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்திற்கு வரும்பொழுது கேட்டுக்கொண்டே இருக்கும். இது எப்படி எனில், உங்களை தாக்க வரும் சிப்பாய்கள் கடைசி வரை எல்லோரும் அழியும் வரை எப்படி ஒரு வீரன் வீழ்த்துவானோ அது வரையிலும் நீங்கள் நான் யார் விசாரத்தை செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு பகவான். நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்குன்னா, ரமண பகவான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மைண்ட் என்ன பண்ணா ரொம்ப கம்ஃபர்டபுளா ரமணருடைய நான் யாருங்கிற ஹார்ட் மாதிரி விசாரத்தை அப்படி எடுக்காம ரமணரை நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த துதியெல்லாம் போய் பண்ணிட்டு இப்படியே உட்காந்துருக்கும். தப்பு கிடையாது. அக்ஷரமண மாலை நானும் படிப்பேன். அக்ஷரமண மாலை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனால் ரமணருடைய மார்க்கத்துக்குள்ள அந்த போட்டுக்குள்ள நம்ம போய் உட்காந்துக்கணும். இது ஆண் பெண் எல்லாருக்கும் சமானம். ரமணாசிரமத்துல சூரி நாகம்மான்னு இருந்தா, சதா சர்வகாலமும் ஆத்ம விசாரத்துல இருந்தா அவள்லாம் இல்லையா. ஜானகி மாதான்னு தஞ்சாவூர்ல ஒருத்தவங்க இருந்தாங்க, ரமண மகரிஷியினுடைய சீடை. அவங்களாம்
சதா சர்வகாலம் ஆத்மா. ஆத்ம விசாரம்ங்கிறது ஆண் பெண் எந்த பேதமும் கிடையாது. ஏன் உபனிஷத்துல வராங்களே, கார்கின்னு வராங்களே, போய் கேட்கறாங்க. எவ்வளவு பெரிய கேள்வி எல்லாம் கேட்கறாங்க அவங்க. இந்த சரீரங்கிறது என்னத்துக்கு அவ்வளவு பெரிய, பாகவதத்துல எவ்வளவு கதைகள் வருது. பெண்கள்லாம் போய் கேட்கறாங்க, அவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அதனால இந்த குருவினுடைய தத்துவத்துக்குள்ளார போய் உட்கார்ந்துட்டோம்னா, குருவினுடைய வாக்கியத்தை எனக்கு இது கம்ஃபர்டபுள்னு உங்களுக்கு எந்த சாய்ஸுமே அங்க கிடையாது இந்த இடத்துல. அதனால ஜெய கிருஷ்ணமூர்த்தி சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவார். உங்களுக்கு எந்த சாய்ஸுமே குருவினுடைய உபதேசத்துல கிடையாது. ஏன்னா முதன்முறையாக ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க குரு கொடுக்குறாரு உங்களுக்கு. ஜே.கே. சொல்றாரு, சார் தட் எக்ஸ் இஸ் சே சம்திங் விச் இஸ் டிஃபரண்ட் நாட் டச்டு பை தாட் அப்படிம்பாரு. அந்த ஒரு ஞானி சம்திங் புதுசா ஒரு விஷயத்தை விச் இஸ் ட்ரூ சார், ஹி சே சம்திங் டிஃபரண்ட் விச் இஸ் நாட் டச்டு பை தாட். அந்த தாட்டுனால எண்ணங்களால தொட முடியாத ஒரு விஷயத்தை பற்றி ஒரு குரு உங்ககிட்ட சொல்றாரு, சார் வை டோன்ட் யூ லிசன் ஹிம் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க ஏன் சார் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம முதல்ல கேட்கணும். நம்ம என்ன பண்றோம்னா, சார் ஹவு டு லிசன் அப்படிங்கிறதும் ஹவு டு சி அப்படிங்கிறதும் ரெண்டும் ஒண்ணு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, குரு உங்களை பார்த்துட்டாரு, இனிமேல் நீங்க குருவை எப்படி பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை நம்ம கிட்ட எப்படி ஒரு நம்ம எப்படி பார்க்கணும் கத்துறோம். குருவை பார்க்கும் பொழுது ரூபமா பார்த்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் ரூபம் போயிடும் சார். அந்த இடத்துல குரு அவருடைய சரீரம் போயிடும். இப்ப நம்ம கிட்ட எது இருக்குன்னா, குருவினுடைய டீச்சிங் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இந்த டீச்சிங் கூடிய காலம் கிடையாது. அந்த டீச்சிங்க்கு மகாவதார் பாபாஜியினுடைய கிரியா யோகமும் கிருஷ்ணர் சொன்னக்கூடிய கிரியா யோகம், அந்த டீச்சிங்கும் டைம்லெஸ் ஸ்டேட்ல சொன்னதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணி நம்ம டைம்குள்ள உட்கார்ந்துட்டு உங்களுடைய மாஸ்டர் உங்களுக்கு சொல்லி தரார். ஞாபகம் வச்சுக்கோ. டீச்சிங் அப்படிங்கிறதும் ஞானிகளுடைய வாக்கியம் வந்து டைம்லெஸ் ஸ்டேட்ல சொல்லப்பட்டது. அது உங்ககிட்ட கோர்றது என்னன்னா, இந்த டைம் ஒண்ணு இல்ல, டைம்லெஸ் ஸ்டேட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிறதுக்காக உங்ககிட்ட வந்து உபதேசமா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு. இங்க ரமண மகரிஷி எந்த சித்தத்தை அழிக்கணும், மனோநாசம் பண்ணணும், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், எந்த வாசனைகள்லாம் அழிக்கணும்னு சொன்னாரே, அப்படியே இந்த இடத்துல யோகத்துல வந்து சித்த நிரோதகா அப்படின்னு வருது. எடுத்த உடனே பதஞ்சலி யோக சூத்திரம் மாஸ்டர் சொல்லி கொடுத்துருப்பார். என்னன்னா, இந்த சித்தம் நிரோதம் அப்படின்னா அழிக்கிறது, நிரோதம்னா அடைக்கிறது, தடை பண்றது. இதுதான் இருக்கிறதுலே யோகாவினுடைய ஹையஸ்ட் ஃபார்ம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் வரியிலேயே அவங்க சொல்லிட்டாங்க. எப்பொழுதுமே ஞானிகள் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்கோ, தன்னுடைய ஃபர்ஸ்ட் வரியில தங்களுடைய லட்சியத்தை முதல்ல சொல்லுவாங்க. நீ கோயிலுக்கு போப்பா, இதை பண்ணி இந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சுனே இது கிடைக்கும், நீ மெதுவா வந்து குழந்தைங்கள்லாம் படிக்க வச்சுட்டு 2-3 ஃபிளாட் வாங்கிட்டு, அதெல்லாம் ஞானிகிட்ட கிடையாது. எடுத்த உடனே உபதேசம். எடுத்து ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆகும் பொழுதே ரமணர் நான் யாருங்கிற விசாரம். இந்த பக்கம் சேஷாத்திரி சுவாமிகள் என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு உபதேசம். எப்படி, நீ ஸ்ரீவித்யால இறங்கு, ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல போய் ஒரு உபதேசம். யோகி ராம் சுரத்குமார் எப்பேற்பட்ட உபதேசம் கொடுத்தாரு தெரியுங்களா எல்லாருக்கும்? திரையோதசாட்சரிங்கிற ஒரு பெரிய ஓம் ஸ்ரீராம் ஜெயராம்ங்கிற ஒரு மந்திரம், அது யாருக்கு உபதேசமாச்சு தெரியுங்களா சார் உங்களுக்கு? சிவபெருமான் வந்து புத கௌசிக மகரிஷின்னு ஒரு ரிஷிக்கு உபதேசம் பண்ணின ஒரு மந்திரம் சார் அது. ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்ங்கிறது. அந்த மந்திரம் ரிஷி பரம்பரையில வந்து பப்பா ராம்தாஸ் கிட்ட வந்து உட்கார்ந்துருக்கு. அந்த மந்திரத்தை தான் இவருக்கு ஒரு உபதேசம் பண்றாரு. அப்பா நீ ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு சொல். அப்ப என்ன அர்த்தம்னா, குருவினுடைய வாக்கு டைம் பவுண்டரிஸை கடந்து டைம்லெஸ் ஸ்டேட்ல அப்பால இருக்கு இல்லையா? இன்னொன்னு, உங்களுடைய ஜாக்கிரத்திலையும் கிடையாது, உங்களுடைய சொப்பனத்திலையும் வேலை செய்யும், உங்களுடைய தூக்கத்துக்கு அப்பாலையும் அது வேலை செய்யும். உங்க பாடி போயிட்டு இன்னொரு பாடியில் இருந்தாலும் அது வேலை செய்யும். மகாபிரிவா முக்கியமான தீட்சையா சொன்னார். ஆச்சரியமா இருக்கு நீங்களாம் கேட்டீங்கன்னா. இப்போ உங்களுடைய குருநாதர் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறாரு இல்லையா? மகாபிரிவா இன்னொரு தீட்சை ஒன்று சொல்லியிருக்காரு. இருக்கிறதுலே வசந்த தீட்சை அதுதான் வேற சொல்லியிருக்காரு. சொப்பன தீட்சைன்னு பெறுது. கனவுல வந்து அம்பாள் உங்களுக்கு வந்து நாளிலிருந்து நீ நன்னா இருப்பேன்னு சொல்லிட்டாக்கா, அதோட தீட்சை வேற எதுவுமே கிடையாது சொல்லியிருக்காரு. ஏன்னா இங்க வரும்போது உனக்கு சந்தேகம் வரும். யாரா இது, யாரோ வந்து கொடுக்குறாங்களே, இவர் நம்பலாமா வேணாமா, இவர் உண்மையானவரான்னு வரும். இல்ல தூக்கத்துக்கு அப்பாலாம் உங்களுக்கு தீட்சை நடக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அதனால மகாபரிவா என்ன பண்ணா, சொப்பனத்துல யாராவது வந்து உனக்கு உபதேசம் பண்ணினான்னா சொப்பன தீட்சைன்னு பேரு, குருவினுடைய அனுகிரகம் கிடைச்சாச்சு, அப்படியே வச்சுக்கோ அப்படின்ட்டார். இது குருவினுடைய ஒரு தன்மை. குரு வந்து எப்படிலாம் உபதேசம் பண்ணுவார். அதுல முக்கியமானது நம்ம இன்னைக்கு எடுத்துட்டு இருக்கிறது வந்து குரு பார்க்கறது. எப்படி பார்க்கிறாரு? இந்த பார்க்கறது தான் ரமண மகரிஷி நோக்கியே
மெய் தாக்கியே நோக்கியே நோக்கியே கருதிமை தாக்கியே பக்குவம் ஆக்கினி அருள் செய் அருணாச்சலா அப்படின்னு. இந்த மெய் தாக்கியே அப்படிங்கிற ஒரு வாக்கியம் என்ன அர்த்தம்? நோக்கி அப்படி பார்க்கறதன் மூலமாக மெய் தாக்குதல் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம்? இந்த சரீரம் அப்படியே ரோமாஞ்சனன்னுவாங்க, மேனி சிலிர்த்து போறதுன்னு நினைச்சுட்டு இருப்போம். அதெல்லாம் விட தாக்கி மெய் தாக்கியே அப்படின்னா அந்த சத்திய ஸ்வரூபமானது உங்களுடைய மைண்டுக்கு அப்பாற்பட்டு போய் தாக்குறதுன்னு அர்த்தம். மெய் தாக்கியே. அதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னா அது நடந்துட்டு ரமண பகவான் உங்களை பார்த்துட்டார், ஒரு ஞானி உங்களை பார்த்துட்டார். அதுக்கப்புறம் பக்குவம் ஆக்கினி அப்படிங்கிறது, அது பக்குவப்படுத்தும் உங்களை. உங்களுக்கான பாதைகள் எது? நீங்க இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா நீங்க இங்க வந்தாதான் பக்குவம் அடையணுங்கிறதுக்காக உங்களுடைய குரு உங்களை அனுப்பி வைப்பார். இதெல்லாம் வந்து ஆச்சரியமா நடக்கும். நீங்க ஒரு ஆக்சிடென்டலா நான் இங்க வந்துட்டலாம் கிடையாது. குரு அப்படியே டேர்ன் பண்ணி உங்களை அனுப்பி வைப்பார். இது எப்ப தெரியும்னா கொஞ்சம் பக்குவமாயி ஒரு அப்படியே கொஞ்சம் தனிமையில உட்கார்ந்து ஒரு ஞானானுபவத்துக்குள்ள அப்படி போகும் பொழுது குரு ஒவ்வொரு இடமா அப்படியே காமிச்சுட்டே வந்ததெல்லாம் தெரியும். ஆஹா, எங்கேயோ ஆரம்பிச்சுது அப்படிம்பார். அதனாலதான் பாலகுமாரன் சார் ஒரு வாட்டி என்கிட்ட சொன்னார், அண்ணா கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், குரு வந்து திருடம் மாதிரிடா அப்படிம்பார். இத்தனோண்டு படத்துல வந்து உட்காந்துப்பார். அவர் சின்ன படம், யோகிராம் சுரத்குமாரோ ரமணரோ சின்ன படம், அப்படி வந்து உட்காந்துட்டு மெதுவா இது என்ன படம்னு பார்க்க ஆரம்பிப்போம். ஆசிரமத்துக்கு போகலான்னு போவோம், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புக் ஒன்று படிப்போம், யார் ஸ்பீச் ஏதோ கேட்டுட்டு இருப்போம். மொத்தமா அப்படியே தள்ளி தள்ளி வீட்டில் கொண்டு வந்து நல்ல படமா மாட்டணும்னு இருப்போம். அந்த முகம் நம்மளுக்கு முதல்ல பிடிக்கும் சார். அந்த முகம் பிடிச்சி போயிடும். யோகிதோ ரமணர்தோ அப்படியே பார்த்துட்டே இருந்தா அப்படியே பிடிக்கும். என்னடா இப்படி ஒரு இருக்குது இந்த முகத்துல. முதல்ல என்ன, நம்ம சரீரமா இருக்கிறதுனால அந்த சரீரம் நம்மளை இழுக்கும். அதுக்கப்புறம் டீச்சிங்குள்ளார மெதுவா போவோம், அப்புறம் அது இழுக்கும். இப்படியே மெதுவா இழுத்து இழுத்து மெய் தாக்கியே அந்த இடத்துல என்னன்னா சரீரமா நீ சரீரமா, நீ இப்ப சரீரத்தோட இருக்க, உண்மையிலே நீ சரீரமா இல்லையான்ற அந்த இடத்துல உபதேசம் நடக்கும். நீ சரீரம் இல்லப்பா. சரிப்பா, நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு பையன் பொண்ணுலாம் இருக்கா, அது பாட்டுக்கு நடக்கும். அது என்ன, அது பிராரப்தம். நீங்க அதுக்கான ரெஸ்பாண்ட பர்ஃபெக்டா கொடுக்கணும். ஜேகே சொல்லுவார், சார் த டெக்னாலஜிக்கல் வேர்ல்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார் அப்படிம்பார். என்ன சார், நோ யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே சமயத்துல த டெக்னாலஜிக்கல் லைஃப் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். அது ஒரு நாலேஜ், அவ்வளவுதான். டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல போய் நான் வந்து புகழ் அடைகிறேன், அது ஃபேம் இது அது இதுன்னு ரொம்ப போயிட்டே இருந்தோம்னா இந்த குருவினுடைய வாக்கியம் கொடுத்த எதுவுமே உபயோகப்படாம போயிடும். அதுக்கப்புறம் அகைன் நீங்க திரும்பி லௌகிகவாதியா தான் நிக்கிறீங்க. இரண்யகசிபுவனுடைய விஷயம் என்ன நடந்தது? ஆக்சுவலா இரண்யகசிபுவனுடைய விஷயம் நம்ம இந்த புராண லெவல்ல கொஞ்சம் நமக்கு புரியும்படி சொல்றான்னா, இரண்யம்ங்கிறது தங்கம், கசிபுங்கிறது கட்டில். இரண்யகசிபு சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னா, எப்பொழுதும் அவன் தங்க கட்டிலேயே படுத்து தூங்க விரும்புகிறான் அல்லது இன்பம் துய்ப்பதையே விரும்புகிறான். அப்ப இந்த இடத்துல தங்கம்ங்கிறது என்னன்னா கம்ப்ளீட் மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு. அவன் அதுலயே உட்கார்ந்து இருக்கான். அதுல உட்கார்ந்துட்டு இருக்கிறவனுக்கு பூமிக்கு பாரம். அவனை என்ன பண்ணணும்னா வச்சு கிழிக்கணும். அவன் என்ன பண்றான்னா தன்னுடைய பையனுக்கும் தப்பான ஒரு வழி காட்டுறான். என்ன கசிப்பு பிரகலாதனுக்குன்றவன் அவன் இறைவனுடைய நெருங்கினவன். அவங்கிட்ட போய் நீ மெட்டீரியலிஸ்ட் லைஃப்ல நான் உட்கார்ந்துருக்கேன், என்ன நீ கொண்டாடு அப்படிங்கிறான். லௌகீக வாழ்க்கையில பெரிய ஒரு கோடீஸ்வரர் உங்ககிட்ட வந்து எனக்கு கோயிலாம் போவோம் சார், இருந்தாலும் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் சோன் இதுதான் சார் அப்படின்னு எல்லாரையும் மெட்டீரியல் லைஃப்ல எப்படி ஒருத்தன் இழுக்கிறானோ அது போல இரண்யகசிபு ஒருத்தனை இழுக்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். பிரகலாதனையும் சேர்த்து இழுக்க பார்த்தான். அந்த இடத்துலதான் நரசிம்மர் வர. அந்த இடத்துல கான்ஃபிளிக் கிரியேட் ஆகுது. அந்த கான்ஃபிளிக் கிரியேட் ஆகும் பொழுது இவனுக்கும் பிரகலாதனுக்கும் இவனுக்கும் நடக்கிற சண்டையில உருவானதுதான் லட்சுமி நரசிம்மர் இல்லையா? நரசிம்மூர்த்தி அங்கதான் வர்றார். இதே போல இவனுடைய தம்பி ஒருத்தர் இருந்தான், இரண்யாட்சன் பேரு, புராணத்துல வராக அவதாரத்துல வருவான். இரண்யாட்சனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இரண்யகசிபு கட்டில தான் படுத்தும் தூங்கினான், அது வரைக்கும் பரவாயில்ல. இரண்யாட்சன் என்ன பண்ணான்னா, இரண்யம்னா தங்கம், அட்சம்னா பாக்குறதுன்னு அர்த்தம். தான் பாக்குறது எல்லாம் தங்கமா இருக்குன்னு விரும்பினான். இவங்க தூங்குறது வரைக்கும் தான் விரும்பினான். அவன் பாக்குறதுலாம் தங்கமா இருந்தான். அவன் ரொம்ப டேஞ்சரா போயிட்டான். அதனால என்ன பண்ணினான்னா இரண்யாட்சன் ஒரு ஜலத்துக்குள்ளர போய் விழுந்து கிடந்தான்னு புராணம் இருக்கும். அந்த ஜலத்துக்கு பேர் என்னன்னா பாகவத்துல சொல்லியிருக்கு, ஆவரண ஜலம்னு சொல்லியிருக்கு. ஆவரணம்னா மறைப்பு, மாயை.
இரண்யாட்சன் என்பவன் மாயையான ஒரு ஜலத்துல போய் ஆவரணத்துல போய் விழுந்துட்டான். த கம்ப்ளீட் இக்னோரன்ஸ்ல தன்னைத்தானே காணாத அடிச்சுட்டான். அதுக்குள்ளரே போய் உட்கார்ந்தான். இப்ப வராகர் என்ன பண்றாருன்னா, கருணை வாய்ந்தவர். வராகர் என்பவர் யஜ்ஞரூபி, யஜ்ஞங்களையே தன்னுடைய மயிர்கால்களாக கொண்டிருப்பவர். அந்த யஜ்ஞ ரூபியா இருக்கக்கூடிய வராகர் இரண்யாட்சனை அந்த மாயையிலிருந்து விடுவித்தார். அவர் வதம் செய்தது எதையெனில் அங்கு நான் என்று இருக்கக்கூடிய அந்த நானை மட்டுமே. அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறான். கம்சனுடைய கதையும் அதுதான் இல்லையா? நம்ம மகாபாரதத்துல பாக்குற ஒரு கேரக்டருமே இட் பிலாங்ஸ் டு இட் மூவ் இன் டு த விஸ்டம். புராணங்கள் முழுக்க அதை நோக்கி தான் மூவ் பண்ணிட்டே இருக்கு. ஆனா அது அழகா ஒரு என்ன கொடுக்குதுன்னா ஒரு 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 புரியறதுக்காக நமக்கு உருவங்கள்லாம் கொடுக்கறது நமக்கு. அது போல மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருந்து இந்த ஞானத்தினுடைய இடத்துக்கு போகிறதுக்கான எல்லா விஷயங்களையும் குருவும் ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்க வசதியா இருந்தாதான் ஆன்மீகத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த வசதி உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஆனா உங்களுக்கு ஒரு ஞானம் வேணும். இந்த வசதி இருக்கிறதுனால தான் நான் திருவண்ணாமலை கார்ல போக முடியறது, இந்த வசதி இருக்கிறதுனால தான் ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு தியானம் பண்ண முடியுதுன்னு சொல்லணும். போன வாட்டி மாஸ்டர் ஒரு அழகா ஒரு விஷயம் சொன்னார். பாலமுருகன் டாக்டர் வீட்டில், சார் இந்த டிவி இருக்கு, இங்க சோஃபா இருக்கு, என் கையில ரிமோட் இருக்கு. இந்த டிவியும் இந்த சோஃபாவும் இருக்கிறதுக்கு நான் இப்படியே டிவி பார்க்குற கம்ஃபர்டபுள் இல்லை சார். இதை தாண்டின ஒரு பெரிய விஷயம் பண்றதுக்காக ஆண்டவன் கொடுத்துருக்கான்னு நீங்க நினைக்கணும் அப்படின்னாரு. ரொம்ப பெரிய விஷயம் அவர் சொன்னது. என்ன இது அப்போ நமக்கு ஒரு வசதி வருது அப்படின்னா முழிச்சுக்கணும். நம்ம லைஃப்ல குருங்கிற ஒரு சத்தியம், குருங்கிற ஒரு விஷயம், தத்துவம் உள்ள வருதுன்னா நம்ம வீழ்ச்சிக்கணும், அலர்ட் ஆகிக்கணும். டக்குன்னு திரும்ப திரும்ப டெக்னாலஜி வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு என்னன்னா பையன் பொண்ணு எல்லாத்துக்கெல்லாம் போகணும். ஆனா உள்ளுக்குள்ளார என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளார தீர்மானமா இருக்கணும். எப்படி தீர்மானமா இருக்கணும் அப்படின்னா, உடனே சரீரம் இல்லாம நான் ஞானம் அடைஞ்சணும் அப்படிலாம் கிடையாது. குருவினுடைய வாக்கு பிரகாரம் குருவினுடைய அந்த தத்துவத்துக்குள்ளார நான் யாருன்னு அந்த விசாரம் பண்ண முடியறதா? என்னால நாம சங்கீதத்தினா ராமநாமத்தை, உண்மையான நாமநாமத்தை எப்படி நான் மந்திரமாக்கி அதன் வழியாக என்னால கபீர்தாசர் சொல்லக்கூடிய, ஞானானந்தர் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு என்னால போக முடியறதா? இப்படிதான் போகணும். ஞானானந்தர்லாம் இன்னும் குருவை பத்தி இன்னும் என்ன சொன்ன, ஞானானந்தர்லாம் பெரிய ரிஷி. அவர் யோகிராம் சுரத்குமார், ஞானானந்தர் இவங்கெல்லாம் ஒரே பீரியட் அப்படியே ஒன்றும் மண்ணா இருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க. நீங்க இப்போ அவங்க ஞானானந்த மண்டலின்னு சொன்னோடனே ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. இந்த பண்ணிட்டு போறவங்கள ஹரிதாஸ் கிரின்னு ஒருத்தர் பெரிய பஜனை சம்பிரதாயத்தில் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார். அவருக்கும் இதுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது. அவர் எப்ப பூர்வாசிரமத்தில் அவர் இருக்கும் பொழுது இதே மயிலாப்பூர் PS ஹையர் செகண்டரி ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்திருக்கார். இவருடைய வேலை என்னன்னா டீ எஸ்டேட்ல போய் வேலை பார்க்கிறார். அவர் டீ எஸ்டேட்ல வேலை பார்க்கும் பொழுது பெஸ்ட் டீ எதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அவருடைய வேலை. அந்த டீ டெஸ்டர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வேலை, அதுதான் உத்தியோகமே அவருக்கு, ஹரிதாஸ்கிரி சுவாமிகளுக்கு. இவர் நேராக கூர்குக்கு மேல காஃபி டீ எஸ்டேட்ல ஒரு பெரிய ஒரு பிரிட்டிஷ் பீரியடு அவன் தான் இங்கிருந்து வாங்குறான். இவர் பெரிய HOD அவன் தான் கிட்டத்தட்ட. இவர் ஒரு பெரிய ஆபீசரா இருக்கார். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் காலைல எந்திரிச்சு அந்த கூர்கு மலைப்பிரதேசங்களில் சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு என்ன பண்ணுவான், பிரிட்டிஷ்காரன் என்ன பண்ணுவான்னா பிராந்தி விஸ்கிலாம் கொண்டு வந்து கொடுப்பான். இப்போ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்ப்பா, யாருன்னா கொடுத்துருவார். இவங்க என்ன பண்ணுவான்னா சில விட்டம் குடிச்சுட்டு இவர் கதவுலாம் தட்டு அமகலம் பண்ணுவாங்களாம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, திடீர்னு ஒரு நைட்டு கதவு தட்டுற சத்தம் கேட்குது. இவர் போய் திறந்து பார்த்துருக்காரு. இவர் கன்னு துப்பாக்கி எடுத்துன்னு வேற போற 2-3 நாள் ஆச்சு. என்னடா இவர் கதவு சத்தம் கேட்குது, யாரும் இல்லையே, நம்ம 2வது நாள் ஆச்சு, 3வது நாள் ஆச்சு, திறந்துட்டு போய் வெளில போய் பார்க்குறாரு. தொலை தூரத்துல ஒரு நெருப்பு எரியறது. ஒரு 100 மீட்டர்ஸ்குள்ள இருக்கும் நெருப்பு எரியறது. இவர் இங்க இருந்து பாக்குறாரு, நெருப்பு அது ஏதாவது டீ எஸ்டேட்டை கொளுத்துறானான்னு கொஞ்சம் வெளியில போறாரு. அந்த நெருப்பு மூவ் ஆகுது, கொஞ்சம் கிட்ட வருது. இவர் ஏத்த மாதிரி நிக்கிறது. அலறி பின்னுக்கு போகும்பொழுது ஞானானந்தரா வந்து நிக்கிறாரு. இந்த இடத்துல ஹரிதாஸ் கிரி முன்னாடி ஞானானந்தரா தலையில அந்த துறவி கோலத்தை அப்படி வந்து நிக்கிறாரு. பா, இதுக்கு மேல நீங்க இருக்கக்கூடாது, உனக்கு வேலை இருக்கு, நீ கிளம்பு அப்படின்ட்டு. இது சொப்பனத்திலையும் நடக்கல, வேற எங்கேயும் தூக்கத்துல கனவுலாம் கிடையாது, நிஜத்தில் நடக்கிறது. அதிர்ந்து போனாரு. இது நம்ம அப்பா ஒரு படம் மாட்டி வச்சிருப்பாரு, திருக்கோவிலூர் தபோவனத்துல இருக்கிறவராச்சே இது அப்படின்னு ஒரு கனவு. ஒண்ணுமே புரியல.
அவரும் போயிட்டாரு. இவர் என்ன பண்ண திக்பிரமம் பிடிச்ச மாதிரி வர்றாரு. இனிமேல் இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னு கிளம்பி நேரா மயிலாப்பூருக்கு வராரு. இவர் மயிலாப்பூர் உள்ள நுழைஞ்ச உடனேயே, என்னடா திடீர்னு வந்திருக்க, சொல்ல மாட்டியா? சரி வா, நான் இன்னைக்கு ஒரு வேலை ஒண்ணு வச்சுட்டு இருக்கேன். ஒண்ணும் இல்ல, தபோவனத்துக்கு போய் நம்ம தாத்தா ஞானானந்தரை பார்த்துட்டு வரலான்னு பார்த்தேன். டிரைவர் லீவு போட்டான், நீ இன்னைக்கு காரை ஓட்டுன்னு கொண்டு போய் நேரா கொண்டு சேர்த்தாச்சு. முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு அவர் ஆத்துக்கெல்லாம் வரவே இல்லை. கம்ப்ளீட்டா ஞானானந்தர் கூட இதுதான் குரு பண்ணுவார். ஒரு உபதேசம் கிடையாது. ஞானானந்தர் அவருக்கு பார்க்கும் பொழுது ஒன்றும் கிடையாது. அப்படி வந்து பார்த்தாரு, நின்னாரு, அவர் பார்த்தாரு, முடிஞ்சு போச்சு. ஹரிதாஸ்கிரி சுவாமிகள் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பிரதாயத்துக்கு அவர் தான் வலு கொடுத்தவர். இதுதான் குருவனுடைய விஷயம். இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் இது மாதிரி எதனா அற்புதம்லாம் நடக்குமா அப்படின்னா தெரியாது நமக்கு. ஆனா ஒண்ணு நம்மளுடைய வாழ்க்கையெல்லாம் நடந்துட்டே இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்குன்னா, குருவினுடைய சம்பிரதாயத்துல இருக்கக்கூடிய பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடியதோ இல்லது பக்தி யோகத்தில் இருக்கக்கூடியதோ, நடராஜ பத்துன்னு இவர் வியாக்கியானம் கொடுத்துருக்கா, அதுக்குள்ள இருக்கக்கூடிய டீச்சிங்கோ, இல்ல ரமண பகவான் சொல்லு ஞான யோகத்தில் இருக்கிற டீச்சிங்கோ, நாம சங்கீர்த்தன யோகிராம் சுரத்குமார் வழியா டீச்சிங்கோ, இந்த டீச்சிங் வழியா குரு நம்மளை எப்படி பாக்குறாருன்னா பார்த்துட்டே இருக்காருன்னு அர்த்தம். உங்களை குரு பார்க்கலன்னா உங்களால மூவ்மெண்ட் பண்ண முடியாது. ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, குரு வந்து அச்சலமா தான் இருப்பாரு, ஆனா எல்லாத்தையும் அசைவிப்பார் அப்படின்னு. அதனால்தான் பகவான் சொல்லும், அடிக்கடி சொல்லும், திருவண்ணாமலைக்கும் சிதம்பரத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் பகவான் சொல்லும். இதெல்லாம் குருவினுடைய வார்த்தையிலிருந்து வந்தது. என்னன்னா, எந்த சக்தியானவள் அங்கு சிவனோடு ஆடிக்கொண்டிருக்கிறாளோ, எந்த சக்தியானவள் சிவனுக்குள் சிவமாகி அதுக்குள்ளற ஆட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாளோ, அந்த சக்தி ஒடுங்கிய இடம் அருணாச்சலம் அப்படின்னு. அதான் விஷயம். நடராஜ பத்தினுடைய படிச்சுட்டு நடராஜருடைய பெரிய ரகசியம் என்ன தெரியுமா எல்லாருக்கும்? உலகத்திலேயே கிரியேஷனும் கிரியேட்டரும் இருக்கிற ஒரே சிலை அது மட்டும்தான். எந்த இடத்தில் படைப்பவனும் எந்த இடத்தில் படைக்கப்பட்ட பொருளும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு விக்கிரகம் உலகத்திலேயே நடராஜருடைய விக்கிரகம் தான். அதனால்தான் ஈன்ஸ்டீன் பண்ணா நமஸ்காரம் பண்ணிட்டு என்னுடைய ரிசர்ச் இங்க முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டான் ஈன்ஸ்டீன் ஒரு இடத்துல. நான் எதுவோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன், இவங்க சிலையா இங்க வச்சுட்டு இருக்கா அப்படின்னா. அவன் என்னென்னலாம் ஆராய்ச்சி பண்ணி கடைசி நடராஜர் சிலையை பார்த்துட்டு இது முடிஞ்சுத்துப்பா இது அப்படின்ட்டான். அப்பேற்பட்ட ஒரு எந்த இடத்துல சக்தியினுடைய ஆட்டம் என்ன, நம்ம என்ன சொல்லுவோம், அந்த ஸ்பூர்த்தின்னுவோம், ஸ்புரணம்னுவோம். நமக்குள்ளர இருக்கிற இந்த 4 அகங்காரம் கூட ஒண்ணு ஞாபகம் வச்சுங்கோ, இந்த அகங்காரம் நல்லதோ கெட்டதோ இது ஒரு சக்தியினுடைய அசைவு. காஷ்மீர் அசைவம்னு ஒண்ணு இருக்கு, அதுல ஸ்பந்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ள இருக்கிற இந்த மூமெண்ட், இந்த நான் 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 உள்ளுக்குள்ள இருக்கும். இதுக்கு பேரு ஸ்புரணம், இதுக்கு பேரு ஸ்பூர்த்தின்னு பேரு. எல்லா ரிஷிகளும் இந்த ஸ்பூர்த்தியை கவனிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு கவனிக்கக்கூடிய அந்த சக்தி இல்லாததுனால உங்ககிட்ட மந்திரத்தையும் உங்ககிட்ட பூஜையும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்குறாங்க, ஒரு யோகத்தையும் கொடுக்குறாங்க. நீங்க எப்படி போட்டாலுமே அந்த ஸ்பூர்த்தியில போய் நின்றுடுவீங்க நீங்க. அதனாலதான் என்ன பண்றாங்க, பகவானுடைய திருவடியை பிடிச்சிக்கோன்னு வெளியில ஒரு குருவனுடைய திருவடியை பிடிச்சுட்டு இருப்போம் நம்ம இல்லையா? ஒரு குருவினுடைய திருவடியை போய் சேவிப்பா, அம்பாளுடைய திருவடியை சேவி, சிவனை போய் குரு திருவடி பிடிச்சிக்கோ அப்படின்னு உடனே அந்த குரு மறைஞ்ச உடனே அப்ப நான் போயிட்டா ஒண்ணுமில்ல, நான் உனக்குள்ளார எப்படிப்பா இருக்கேன், நான் ஸ்பந்தனமா இருக்கேன், என்ன பிடிச்சிக்கோ அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலா திருவடி அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன நமக்குள்ள இருக்குதுன்னா, நமக்குள்ளார நம்ம கண்ணை மூடினா கூட நமக்குள்ளர நான் என்கிற ஒரு ஒழுக்கு நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். அதை நம்ம முதல்ல போய் பிடிக்கணும். அதுதான் திருவடி நம்ம கிட்ட இருக்கு. திருவடி, இந்த திருவடியை பிடிக்கிறது தான் ரமண பகவானுடைய ரூட். இந்த திருவடியை பிடிக்கிறது தான் பெரிய விஷயம். வெளியில நம்ம திருவடி அதுக்காக சேவிக்காம இருக்கலாமா அப்படிலாம் கிடையாது. எங்க போனாலும் திருவடியை சேவிக்கணும். அந்த திருவடியை சேவிச்சினுடைய பலன் என்னன்னா, அகைன் யூ கம் டு யுவர் செல்ஃப். அருணாச்சல வலத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா, அங்க இருக்கிறது உங்களுக்கு தூரவே விளக்காது. அருணாச்சலம்ங்கிறது சென்டர், அந்த மலைங்கிறது சிவம். அந்த மலை, அதனால்தான் ரமண பகவான் சொல்றாரு, கைலாசம்ங்கிறது சிவனுடைய கிரகம் வீடு. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய இங்க திருவண்ணாமலைங்கிற மலை ஸ்வயம் சிவம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவனுடைய வீடுதான் கைலாசம். அப்ப இந்த இடத்துல கைலாசம் வேறையா இல்லைன்னா, இந்த கைலாசமும் இந்த கைலாசத்திற்குரிய ஈஸ்வரனும் தானே இதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சிவம், அது இதுவே கைலாசம். முதல்ல கைலாசம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க எல்லாருக்கும்?
கில ஆசன்னு பேரு. கைலாசம்னு என்ன அர்த்தம்னா எந்த விதமான குறைகளும் இல்லாத இடம்னு அர்த்தம். there is no conflict at all அப்படின்னு அர்த்தம். எந்த இடத்துல உங்ககிட்ட கான்ஃபிளிக்டே இல்லாத ஒரு இடம் இருக்கோ அதுக்கு பேர் கைலாசம் பேரு. எந்த இடத்துல யுத்தம்ங்கிறதே நடைபெறாம ஒரு இடம் இருக்கோ அதுக்கு பேர் தான் அயோத்தின்னு பேரு. அயோத்தின்னா என்ன அர்த்தம்? யுத்தமே இல்லாத இடம். நம்ம உள்ள சண்டை போட்டுட்டே இருக்கும். இந்த சண்டையினுடைய எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் தான் வெளியில் நடக்கிற சண்டை. இந்த சண்டையை நீங்க உள்ளுக்குள்ள இருக்கிற கான்ஸ்டன்ட் ஃபைட்டிங், கான்ஸ்டன்ட் கான்ஃபிளிக்ட் எங்க இருக்கு? இந்த மனசு துள்ளிண்டே இருக்கு. இந்த மனசு எப்படி ஒரு மாதிரி சண்டை கிண்ட அபிப்பிராயங்கள், கண்டிஷன் மைண்ட் அப்படிம்பாரு ஜேகே. அந்த கண்டிஷனா இருக்கு. இதுக்குள்ள ஒரு கிரியேஷன் வந்துட்டே இருக்கு. இந்த கான்ஃபிளிக்ட் என்ன பண்ணி இதை நிறுத்தணும். முதல்ல இதை நிறுத்தின இடம் கைலாசம். இதை நிறுத்தின அந்த இடம் தான் வந்து அயோத்தி. அதனால உள்ளுக்குள்ள அவங்க அதிகமா பார்க்க சொல்றேன். ஒரு பக்கம் வரைக்கும் வெளியில உபாசனை எல்லாம் பண்ணுப்பா, தப்பு கிடையாது. ஏன் ஒரு ஸ்ரீசக்கரம் உபாசனை பண்ணு, ஒரு சிவலிங்கத்தை பூஜை பண்ணு, ஒரு முருகப்பெருமானுடைய வேல் வச்சுக்கோ. அதனுடைய லட்சியார்த்தம் என்ன? திருப்பி உங்ககிட்ட நீங்க வர்றதுதான். இது குருவினுடைய மிக முக்கியமான உபதேசமா எல்லா குருக்களும் சொல்றது. நீ அதோட நிக்காதன்னு சொல்றாங்க. அண்ணா ஒரு அற்புதமான யோகர் சுவாமிகள் பத்தி புக் எழுதியிருப்பாரு. நல்லூர்ன சாது செல்லப்பான்னு அவருடைய குரு ஒருத்தர் வருவாரு. உள்ளுக்குள்ளர பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த முருகப்பெருமான், நல்லூர் முருகப்பெருமானுடைய தரிசனத்தை அப்படி தரிசனம் பண்ண சொல்லுவார். அந்த செல்லப்பா சுவாமிகள் சிவயோகர் சுவாமிகளுடைய பார்க்க சொல்லுவார். அப்படி பார்த்த உடனே அந்த தரிசனம் ஆன உடனேயே அந்த தரிசனம் வெளியில் நடக்காது, யோகர் சுவாமிக்குள்ள நடக்கும். யோகர் சுவாமிகள் அதுக்கப்புறம் விக்கி விக்கி அழுதார். செல்லப்பா சுவாமிகள் பக்கத்துல அழுதுட்டு சொன்னாரு, இத்தனை நாளா இது என் கூடவே இல்லை இருக்கு, நான் தெரியாம விட்டுட்டேனே அப்படின்னு. எப்படி வந்து நாமதேவர் வந்து பாண்டரங்கர் சந்நிதியில உட்கார்ந்துட்டு டெய்லி கிருஷ்ணன் கூட பேசுவார். அவர் ஒரு நாள் அவருக்கு உள்ளுக்குள்ளரே கிருஷ்ணனுக்கு பார்த்துட்டாரு. கோயிலுக்கே போகல. நம்ம உடனே கோயிலுக்கு போகாம அந்த உபதேசத்தை எடுத்துக்கூடாது நம்ம. ஏன்னா அவங்களுடைய நிலை அப்படி போயிடுச்சு. என்ன உள்ளுக்குள்ளரே கில ஆசை அப்படிங்கிற குறைகளே இல்லாத ஒரு கைலாசங்கிற மலை அப்படியே அப்படியே ஒரு குருவினுடைய உபதேசம். இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா குரு நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், குரு பார்க்கிறாரு, பார்த்தாரு, பார்த்துட்டே இருப்பார். அது சிம்பிள் பிரசன்ட்டுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்பொழுதுமே பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் ரமண பகவான் அக்ஷரவண மாலை எழுதினாரு. எப்படி உபதேசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. எப்படி பார்க்கணும்னு. கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர் பார் அருணாச்சலா. காணுவது எவர்ன்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ரெண்டு அர்த்தம் இருக்கு சார் இந்த இடத்துல. கண்ணுக்கு கண்ணாய், இந்த கண்ணு பாக்குறேன், இது என்னுடைய அனாட்டமி பாடியில இருக்கக்கூடிய இந்த கண்ணு. இந்த கண்ணுக்கு உள்ள எது ஒண்ணு வெளிச்சம் கொடுக்குது? சைத்தன்யம், சூரியனா இருக்கக்கூடிய அந்த ஆத்ம சைத்தன்ய வெளிச்சத்தினால இந்த பிரகாசத்தின் வழியா அனாட்டமி ஆகி வழியா அதை பாக்குறோம். கண்ணுக்கு கண்ணா உள்ள ஒண்ணு வெளிச்சம் கொடுக்குது. இப்ப அதை பார், கண்ணுக்கு கண்ணாய். கண்ணு கூட இல்ல ஒருத்தனுக்கு. நீங்க இந்த ரெண்டு கண்ணுமே இல்ல. கண் இன்றி காணுனை அப்படிங்கிறார். இந்த கண் இன்றி காணுனைன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நமக்கு எப்படி சார் நடக்கும்? கண்ணுக்கு கண்ணாய் புரிஞ்சித்தனுக்கு. கண் இன்றி காணுனை எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ அபவுட் தட். எனக்கு என்ன தெரியாது. இந்த இடத்துல நம்ம பக்திக்கு இறங்கணும். கண்ணின்றி காணுனை எப்படின்னு தெரியாது எனக்கு. அப்ப என்னென்ன, அவனுடைய அருள் இருந்தாதான் அந்த கண்ணின்றியே காண முடியும். கண்ணின்றி காணுனை காணுவது பின்னாடி யார் பார்க்கறா, எல்லாத்தையும் பார்த்துன்னு ஒருத்தர் இருக்கானே. காணுவது எவர், அது வரைக்கும் போய் நிறுத்திட்டு எவர் பார்க்கறான்னு சொல்லல பகவானு. ஏன் சொல்லலைன்னா அது சொல்ல முடியாது. ஏன்னா அது இம்மெஷரபிள், அது மெஷர்மெண்ட் கிடையாது. அதுக்கு ரமண கருணையா சொல்றாரு, பார் அருணாச்சலா அப்படிங்க. சிஷ்யனை பார் அப்படி நம்மளை பார்க்க சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நடுவுல ரமண பகவான் உட்கார்ந்துட்டு இந்த பக்கம் ரமண மகரிஷி, இந்த பக்கம் அருணாச்சலம். கற்பனை பண்ணிங்கோ. நம்ம கிட்ட சொல்றாரு, கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுனை காணுவது எவர். எல்லாத்தையும் ஒருத்த பார்த்துட்டு இருக்கானோ, சகல பிராணிகளையும் பார்த்துட்டு இருக்கான். ராத்திரி பகல் அவன் முன்னாடிதான் நடக்கிறது. காணுவது எவர், யார் அது தெரியாது இல்ல. பகவான் சொல்றாரு, பார் அருணாச்சலம். அவனை பாரா நீ, அவன் புரிஞ்சுப்பான். அவனை பார்த்துரு நீ, பார் அருணாச்சலம். அவ்வளவுதான். அவன் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நடக்கும் சார்? அப்ப முதல்ல சிவன் இப்படி பார்க்கறது கிடையாது. நம்ம சம்பிரதாயம் ரொம்ப அழகா வருது இந்த இடத்துல. யாரு? அம்பாள் கருணையோட பார்க்கணும். ஏன்ன அம்பாளும் சிவசக்தி ஐக்கியம் தான் அந்த இடத்துல வேலை. எப்படி சார் இந்த பிரம்மம் ரெண்டு விதமா வேலை செய்யுது அப்படிங்கிற த ஆக்ஷன் இஸ்
எல்லா ஞானிகளும் சொன்னது இது. ஃபர்ஸ்ட் அது எப்படி வருது சார்? கம்பேஷனா வருது உங்ககிட்ட, அவ்வியாஜ கருணையா வருது. பாலகுமாரன் அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார், கருணையை கொண்டு கருணையில் ஊற வைத்தல் அப்படிம்பார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு புரியணும், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அங்க அம்பாள் தான் தயாரூபமா, கருணா ரூபமா, கம்பேஷனா அம்பாள் தான் வருவா. அதனாலதான் சார் ஒரு பாட்டிலையும் ரமண மகர்ஷினா அருணாச்சலா அருணாச்சலான்னு முடிப்பார். அருணாங்கிறது சிவனுடைய பேர் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அருணாங்கிறது அம்பாளுடைய பெயர். அருணாவை தான் கொண்டு அருணாங்கிற அம்பாள் அச்சலமாக இருக்கக்கூடிய சிவனுடன் இணைந்ததால் தான் அருணாச்சலம்ங்கிற பேர் வருது அவளுக்கு அந்த இடத்துல. அதனால அருணாங்கிறது அந்த அம்பாளுடைய பேர். அம்பாள் எப்படி இருக்கா? கருணையோடு இருக்கா, கம்பேஷனா இருக்கா. ஒரு இடத்துல ஜேகே சொல்றாரு, சார் திஸ் கம்பேஷன் வாட் வில் டூ, என்ன பண்ணு சார் இந்த கம்பேஷன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை சார், நட்சத்திரமா இருக்கு, பூமி அந்த இடத்துல சுத்த வைக்கிறது, மரங்களா இருக்கு, அருவிகளா இருக்கு, வேலியா இருக்கு, என்ன சார் அது இருக்கான்னு, அது கம்பேஷனா இருக்கு சார் அப்படின்ட்டார். முடிஞ்சு போச்சு. எங்கெங்கனாதபடி எல்லா இடத்துலயும் அது நிறைஞ்சிருக்கு, இப்படிலாம் இருக்கு, அதை பாரு அப்படிங்கிறார். ஒரு மரத்தை பாரு, அது கம்பேஷனேட் அப்படிங்கிறார் சார் அவரு. சௌந்தரலகரிய ஆதிசங்கர் சொல்லிண்டே வந்தாரு, அந்த அம்பாள் இப்படி இருப்பா, அந்த அம்பாள் ஒட்டியானம் கட்டிட்டு வரா, நெத்தி சுட்டி இருக்கு, அவளுடைய உடம்பு மேனி தங்க நிறமா இருக்கு, தலையில இது வச்சுட்டு இருக்கா, சொல்லிட்டு அழுத்து போய், ஏம்பா நான் சொல்லிண்டே இருக்கேன், என் மூஞ்ச பார்க்காத, அதுவும் அம்பாள் அப்படி பாரு அப்படிங்கிறது. அம்பாள் அங்க நிக்கிற பாரு, ஜஸ்ட் சி அப்படிங்கிறது. இது ஜஸ்ட் சீங்கிறது நம்மளால முடியுமா அப்படின்னா, அது நம்மளால நம்மளுடைய லிமிட்டேஷன்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த மைண்டுனால முடியாதுன்னு நம்ம ஒத்துணுட்டோம்னா சரண்டர். ஏன்னா திஸ் மைண்ட் இஸ் வெரி லிமிட்டேஷன்ஸ், ரொம்ப கண்டிஷன் மைண்டு. இந்த கண்டிஷன் மைண்டுங்கிறது ரொம்ப சின்னது இருக்கிறதுலே. இது நான் கண்டிஷன்ல இருக்கேங்கிறது நமக்கு புரியறதுக்கே குருவனுடைய அனுகிரகம் வேணும். என் மைண்டு கண்டிஷன் அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, ஹையஸ்ட் ஃபார்ம் சரண்டர் என்னன்னா ஐ டோன்ட் நோ தான். ரமணர் சொல்லுவார், எனக்கு தெரியலங்கிறது வெர்பலா கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சார் பகவான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார், எதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் சும்மா. என்னுடைய தலைவர் வேற மாதிரிலாம் சொல்லி திட்டுவார். அதை பகவான் அண்ணாவுக்கு தெரியும், பகவான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் சார், நான் சரணாகதி போட்டுட்டு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பகவான் உங்களை நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு, யூ ஆர் நத்திங் அப்படின்னு ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வருவார். அப்ப நீங்க அப்படியே ஒடுங்கி உட்கார்றீங்களோ அந்த இடத்துல பக்தி வரும். புத்தர் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த புத்தர் சொன்ன விஷயத்தை எனக்கு ஜெயகிருஷ்ணமூர்த்தி விளக்குற ஒரு இடத்துல. ஏன்னா சூன்யவாதம்ங்கிறது புத்தருடைய வாதம் எல்லாருக்கும் தெரியும். சூன்யம்னா ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம் இல்லையா, ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். புப்புல் ஜெய்கரும் ஜெயகிருஷ்ணமூர்த்தியும் கான்வர்சேஷன் பேசிட்டு இருக்கும் பொழுது ஜேகே சொல்றாரு, அந்த சூன்யத்துக்கு என்ன அர்த்தமா அப்படின்னு கேட்கல, ஒண்ணுமில்லைன்னு சொல்றாரு. ஒண்ணுமில்லைங்கிறது அங்க இல்ல, யூ ஆர் நத்திங் அப்படிங்கிறார் புத்தர். நீங்க ஒண்ணுமில்லைன்னு அர்த்தம். அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த சத்தியம், மெய்யறிவு, தமிழ்ல புத்தர் சொல்லக்கூடிய மெய்யறிவு, அந்த சத்தியத்தை இவர் ஒண்ணுமில்லைன்னு சொல்லல. இவர் ஆக்சுவலா அது என்னன்னே சொல்லக்கூடாது. என்னது அது, உங்களால உரைக்கப்பட முடியாதது, பிரம்மத்தை உங்களால வர்ணிக்க முடியாது, கும்முன்னு சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனால் சூன்யம்ங்கிறது உனக்கு தெரியாது, நீ நத்திங், யூ ஆர் நத்திங், நீ சூன்யமா இருக்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. நீங்க சூன்யங்கிறது நிலைக்கு வர்றதுதான் சரண்டர். நீங்க நத்திங் வர்றது வரைக்கும் குரு வெயிட் பண்ணுவார். அந்த இடம் நீங்க நத்திங்னு வந்த பிறகு ஒரே சீவ் முடிச்சிருவார் கதை. இப்ப இந்த நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். ஐயோ இவ்வளவும் கேட்டுட்டு நம்ம எப்படிப்பா பிரயாணப்படுறது, வீட்டுல இருந்து நீ நைட்ல இருந்து தியானம் ஆரம்பிக்கணுமா, இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லிசன். அந்த இடத்துலையும் இது எனக்கு தெரியாது நான் கேட்கிறேன். கேட்க 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 எப்படி ஒரு ஜலம் ஆவியை போறதோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சரண்டர் இஸ் a highest form of understanding. என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா, உங்களுடைய புத்திபூர்வமாகவும் கிடையாது, உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறதும் கிடையாது. ஜெயகிருஷ்ணமூர்த்தியினுடைய மீட்டிங்ல கைத்தட்ட மாட்டாங்க யாரு. ஏன்னா இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க கிளாப்னா என்ன அர்த்தம், நீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் ஒரு வருதி சொல்றாரு, சார் யூ ஆர் நாட் அக்செப்ட், யூ ஆர் அக்செப்டிங் பட் ட்ரூத் இஸ் நாட் அக்செப்டட் பை யூ அப்படிங்கிறார். நீங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது இது அப்படிங்கிறார். ஏன்னா ட்ரூத்தை நீ அக்செப்ட் பண்ற, நீ அக்செப்ட் பண்ண கூட அந்த இடத்துல உங்களுக்கு there is no room at all அப்படிங்கிறார். கை தட்டுறதுக்கு சொல்றாரு அந்த விஷயத்தை. ரொம்ப சம்பிரதாயத்தில் இருக்கிறவங்க அப்படி பொறுமையா கேட்டு முடிச்சிருவாங்க, அவ்வளவுதான்.
ஏன்னா அது லிசனிங். அந்த லிசனிங் எப்படின்னா இன்ஃபைனைட் லிசனிங். அது கேட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் குரு முன்னாடி நின்னுண்டு. சரிங்க சார், நான் அப்புறம் மந்திர ஜபம் எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க மந்திரமும் நீங்க பண்ணணும், நீங்க பண்ணிட்டே இருப்பீங்க. அதுக்கப்புறம் குரு கீதையில ஒரு கதை ஒன்று, இவர் செயின்ட் ராமான்னு ஒருத்தர் எழுதினார், நீங்க படிச்சிருப்பீங்க. செயின்ட் ராமர் இந்த இமயமலையெல்லாம் போய் இருந்துட்டு ஒரு புக், அது அருமையான கதை ஒன்று சொல்லுவார். ஒருத்தர் வந்து குரு உபதேசம் பண்ணியிருக்காரு, 48 நாள் ஜபம் பண்ணுவான்னு சொல்லியிருக்காரு சிஷ்யனை பார்த்து. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 40 நாள் தாண்ட முடியல, இவர் வைராகியம் இல்லை, விட்டுட்டார். என்னடாப்பா சரி விட்டு 48னா 40 நாள் பண்ணியாச்சு, 8 நாள் பண்ணணும் போல இருக்கு, பண்ண முடியாது போல இருக்கு அப்படிங்கிறார். உபதேசம் பண்ணவர் குரு. இவர் என்ன நினைக்கிறாருன்னா, உபதேசம் பண்ணிட்டு போயிட்டாரு, நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு அந்த சக்தியெல்லாம் கிடையாது போல இருக்குன்றது. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்கா, தான் தான் அதை பண்றோன்னு வேற நினைச்சிட்டு இருக்காரு. அந்த பக்கமா நடந்து வரும் பொழுது ஒரு கதவு சாத்தப்பட்ட ஒரு இடம், அது ஒரு தாசியினுடைய வீடு. அந்த தாசி ஒரு பாட்டு ஒன்று பாடுறா. என்னுடைய இங்க இருக்கிற ஒரு விளக்கு இருக்கு, இந்த விளக்கு வந்து அணைந்து கொண்டே இருக்கிறது, இந்த அணைந்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த விளக்கினுடைய சுடரும் மங்கி மங்கி வருது, இதில் என்ன இல்லையோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது திடீர் என்று எங்கிருந்தோ மீண்டும் பற்றி கொண்டே இருக்கிறன்னு ஏதோ ஒரு பாட்டை ஒன்று பாடுறான் அந்த தாசி. இது என்னடான்னு இந்த இது சிஷ்யர் நடந்து வரும், என்ன அற்புதமான பாட்டா, என்னுடைய நிலையில இது விளக்குது, நான் 40 நாள் ஒரு மந்திர ஜபம் பண்ணியிருந்தேன், விட்டுட்டேன், இப்ப திரும்பி நான் மங்கி போய் எனக்கு சக்தி இல்லைன்னு நினைக்கும் பொழுது இந்த பாட்டு வருது அப்படின்னாரு. கதவு தட்டுறாரு. இந்த கதவு தட்டக்கூடியவள் என்ன பண்றான்னா, பா உன்னை கதவும் திறக்கிறா, இவர் தோற்றத்தை பார்க்கறா, இவன் காவி உடை அணிஞ்சுட்டு இருக்கிறான், தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நான் தாசி, நான் பாவப்பட்ட ஆத்மா, இந்த வீட்டுக்குள்ள நீங்க வர வேணாம், அப்படியே போயிடுங்க அப்படின்னா. நீ தாசி கிடையாதுமா, இன்னையிலிருந்து நீ எனக்கு குரு அப்படின்னு சொல்லினாரு. என்ன குருன்னு, இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தது, நீ பாட்டு பாடினோடனே உள்ள போனவுடனே இனிமேல் நீ குருன்னு நினைச்சு நீ என்னோட தாய் அப்படிங்கிறாரு. அடுத்தது அந்த அம்மா என்ன பண்ணிட்டுன்னா, மறுநாள் இருந்து தன்னோட தொழிலை எல்லாத்தையும் விட்டுட்டது. தொழிலை விட்டுட்டு அது உட்கார்ந்து மந்திர ஜபம் பண்ணிட்டு, இவர் பாட்டுக்கு 40 நாள் தொடர்ந்தவர், இவர் பாட்டுக்கும் போயிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த அம்மா ஒரு குரு மாதாவா நின்று பல பேருக்கு உபதேசம் பண்ணின்னு உட்கார்ந்துருக்கா. அவர் பின்னாடி வந்து சொல்றாரு, என்னுடைய குரு ஒரு மந்திர ஜபத்தை என்கிட்ட கொடுத்தாரு, என்னால பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதை என்ன பண்ண வைக்க மட்டும் இல்லாம வேற ஒரு தாசியாக இருக்கக்கூடியவளும் இன்னும் குருவனுடைய இடத்துக்கு ஏத்தி விட்டுருக்காருன்னா, அந்த குருவினுடைய மந்திர உபதேசம், அந்த குருவினுடைய தன்மை என்ன பாருங்க. அப்படிங்கிறது சார் விஷயம். குரு உங்களுக்கு உள்ள வந்தாச்சுன்னா நீங்க முதல்ல இந்த இந்த அம்மா ஆசுவாசப்படுறதுல நிறுத்தி ஓரம் கட்டிடணும். ஏன்னா உங்களுடைய ஈகோனால டேக்கிள் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னல் ப்ராப்ளம் கிடையாது. ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணி வச்சுக்கணும். அண்ணா வந்து ஒரு புக்கு தான் எழுதினாரு, பார்த்தா அது பாட்டுக்கு 50-60 பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. ட்ரெயின் மாதிரி ஒரு பாட்டுக்கு எழுதிட்டு இருக்காரு. இவர் ஒரு பக்கம் இவருக்கு பிரமாதம். ஏன்னா குரு அருள் அதை அப்படியே செலுத்தும். அது குருவினுடைய அருளுக்கு தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பறவை பறந்த பாதையும் ரிஷியினுடைய மார்க்கம் சொல்ல முடியும். என்ன அர்த்தம்னா, உங்களை குரு எந்த பாதையில கூட்டிட்டு போவார்னு உங்களுக்கு கவலைய வேண்டாம்னு அர்த்தத்துல சொல்லப்பட்டது. அது எந்த பாதையிலுமே போகாது. அது பாட்டு அது ஒரு பாதையில போயிட்டே இருக்கும். வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியே, நம்மாழ்வாருடைய வாக்கு. நீங்க இந்த இந்த ஒரு படகுல ஏறி உட்கார்ந்துட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரீம்ல அது அங்கதான் போய் நிற்கும் நேரா. அதுக்கு நடுவில் உங்களுக்கு கல்யாணம், அதுக்கு நடுவில் குழந்தை, உங்களுக்கு நடுவில் லௌகிக விஷயங்கள், அதுக்கு நடுவில் 1000 கான்ஃபிளிக்ட், லைஃப்ல 1000 பிரச்சனை, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட் அது. ஆனா குரு உங்களை பார்த்துட்டாருன்னா அது உங்க ரூட், அது போயிட்டே தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்குள்ள இந்த பாதை ஒரு ரெட்ட பாதையா போயிருந்தது ஒரு பாதையாயிடும். யூ ஆர் கனெக்டிங் வித் ஒரிஜினல் லைஃப். குருவினுடைய பாதை வந்து உங்களுக்கு ஒரிஜினல் லைஃப்ல எப்படி சார் ஒரிஜினல் லைஃப்ல வரும்னா, உங்களால ஈடேற முடியாத எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்க எண்ணங்கள்லாம் சுருக்கி, உங்க ஆசைகள் எதுவுமே நிறைவேறாதபடிக்கு பண்ணி உங்களை தூக்கி குப்பையில போட்டுருவார். இந்த 4 ராங்காரத்தை குப்பையில போட்டுட்டு அவர் கூட நீங்க டிராவல் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனாலதான் தசாவதாரத்துல முதல் அவதாரமே வந்து மச்சாவதாரம்னு வச்சது. மச்சாவதாரத்தினுடைய தத்துவம் ரொம்ப பெருசு. அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். மச்சாவதாரம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் சின்னதா ஒரு குளத்துல இருந்தது. ஒரு குளத்துல விட்டுருப்பார் அந்த ராஜா வந்து, இந்த பாண்டிய ராஜா வந்து மீன் அப்படி குளத்துல விடுவார். அந்த குளத்துல அந்த மீன் அவரை பார்க்கும், அவர் அதை பார்ப்பார், அந்த மீன் பெருசாகும். என்ன அர்த்தம்னா, குரு வந்து முதல்ல உங்களை பார்க்கும் பொழுது சரீரமா உங்களுக்கு முதல்ல தெரிவாரு. நீங்களும் ஒரு சரீரமா நினைச்சுட்டு கற்பனை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
அதுக்கப்புறம் தான் குரு இந்த சரீரத்தையும் தாண்டினவர் அப்படிங்கிறது தெரியும். இப்ப அந்த மீன் பெருசான உடனே கொண்டு போய் ஆத்துல விடுவார், ஆத்தையும் அடைச்சிட்டு நிற்கும். இப்ப குருங்கிறவர் சரீரம் இல்ல, அவர் எல்லைகள் அற்றவர்ங்கிறதுக்கு ஆத்துல பெருசான அந்த மீன் இருக்கும், மச்சாவதாரம் கவனிக்கணும். அதையும் என்ன பண்ணுவார்னா கொண்டு போய் கடல்ல விட்டுருவான் அந்த ராஜா. விட்ட உடனேயே அந்த அவ்வளவு பெரிய சம்சார கடல், கடல்ங்கிறது இந்த இடத்துல சம்சார கடல், அந்த இடத்துல அந்த மீன் நீந்தி விளையாடும். வேற யாராலும் அப்படி நீந்தி விளையாட முடியாது. அந்த மீன் ராஜாவை பார்க்கும். அந்த ராஜாவை சொல்லும், என் மேல ஏறி உட்கார்ந்து கொள். உட்கார்ந்துன்னா அந்த கரைன்னு ஒண்ணு இருக்கு, அந்த கரையில தான் மோட்சம்ங்கிற கரை இருக்கு, அந்த கரையில தான் விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு, அந்த கதையில ட்ரூத்னு ஒண்ணு இருக்கு, இதை கொண்டு போய் அந்த இடத்துல விடுவேன்னு இவர் மட்டும் இல்லாம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிற முனிவர்களையும் தூக்கி வச்சுட்டு அந்த மச்சாவதார பெருமாளா இருக்கிறவரு போட்டு மாறி போவார். 2 உபதேசம். இந்த சம்சார நதியில உங்களால நீந்தி கரையறது கஷ்டம், அதனால குருங்கிற தோணியை எடுத்து பிடிச்சிக்கணும். ஃபர்ஸ்ட் வார்த்தை. அதான் சீர்காழியில் இருக்கிற ஈஸ்வரனுக்கு பேரு தோணியப்பர்னு பேர் இல்லையா? தோணின படகு. அதுக்கப்புறம் குருங்கிறவரு உபதேசம் கூட பண்ண வேண்டாம், எதுவும் வாயால் கூட பேச வேண்டாம். மச்சாவதாரத்துல தன்னுடைய கண்கள்னால் பார்க்கறதுலயே உங்களுக்கு சரி பண்ணிட்டு வருவாருக்கு. அது ஒரு உதாரணம். மச்சாவதாரம் கொண்டு போய் அந்த இடத்துல விட்ட உடனேயே பாகவத கதையை தசாவதாரத்துல முடிச்ச உடனேயே சாட்சாத் குருவாக இருக்கக்கூடிய சுகாச்சாரியார் சுகபிரம்மரிஷி எப்படி சொல்றாருன்னா, மச்சாவதாரம் மச்சாவதாரம் இல்லப்பா, சத்குரு சத்குரு சத்குருன்னு நமஸ்காரம் பண்ணுவார். அந்த மச்சாவதாரத்தை பாகவதத்துல சுகபிரம்மரிஷி சத்குரு 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 நமஸ்காரம் பண்ணுவார். குருவுக்கு இணையா அந்த மச்சாவதாரத்தை கொண்டு போய் நிறுத்துவார். அதனால குருவினுடைய பார்வையை நம்மளுடைய மச்சாவதாரத்திலிருந்து சரீரம் வாய்ந்த ஞானிகள், இப்ப இருக்க ரமணரா இருக்கட்டும், எத்தனையோ பேர்கள் இருக்கும், அவங்க வரைக்கும் குருவுடைய அந்த பார்வை என்ன பண்ணும்? புசிக்கணும் எல்லாத்தையும். அந்த பார்வை பார்த்ததுனால இங்க உட்கார்ந்துருக்கோம். எப்ப பார்த்துன்னு தெரியாது, அது எப்போ முடிக்குங்கிறது நம்ம கையிலையும் கிடையாது. அது பார்த்துட்டு அவ்வளவுதான், ஜஸ்ட் அவ்வளவுதான், சும்மா இருக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் அதுவே அந்த வழியில கொண்டு போய் நம்மளெல்லாம் சேர்க்குன்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை அளித்த, இவ்வளவு நேரம் குருவை பற்றி ஸ்மரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த மெய்யோகம் அவர்களுக்கும் அண்ணாவுக்கும் இது கேட்ட உங்களுக்கு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா. குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற தலைப்பு சொல்லப்பட்டாலும், குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிறதுக்கான வழி என்ன, எப்படி குரு பார்ப்பார் அப்படின்னு விளக்கமாக நம்மிடம் பேசிய கிருஷ்ணா ரொம்ப 2 விஷயத்துல ஷார்ப்பா முடிச்சிருக்காரு. லிசனிங், அதுதான் உங்களுக்கான பார்வையை தரும் அப்படின்னு. அப்படி இவர் தொடர்ந்து பல்வேறு மேடைகள் பேசியிருந்தாலும் இவருடைய முதல் பேச்சு பாலகுமாரன் முன்னாடி அருணாச்சல மகாத்மியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாம்பழத்தில் இருக்கின்ற பாண்டியன் ஹாலில் அவர் பேசினார். அப்போது பார்த்து கொண்டிருந்த கிருஷ்ணாவும், அதுக்கப்புறம் இது எத்தனையாவது உரைன்னு தெரியல, அவரோட அடிக்கடி உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரு. ஒன்று டிவிலையோ அல்லது நேரடியாகவோ பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ கிருஷ்ணா இந்த உயரத்திற்கு வந்திருக்கிறார் அப்படின்னா அவருக்கு பின்னாடி அவங்களுடைய பரம்பரையில் இருக்கின்ற ரமணருடைய தொடர்பு, இவர் நேரடியாக யோகிராம் சுரத்குமாருடன் கொண்ட தொடர்பு, யோகிராம் சுரத்குமாருடைய அதிஷ்டானம் என்று இருக்கின்ற இடத்துக்கு பல கிலோ ஒரு 4-5 மூட்டை விபூதி வேணும் அப்படின்ற நேரத்தில் பாலகுமாரன் அதை கொண்டு வர சொல்லும் பொழுது அந்த அதிஷ்டானத்திற்கு பல கிலோ விபூதி கொண்டு போய் சென்னையிலிருந்து திருவண்ணாமலைக்கு கொடுத்து அந்த மகா சமாதியுடைய அதிஷ்டானத்தில் இவருடைய கைங்கரியமானது இருக்கிறதுன்னா, அந்த கிருஷ்ணா இந்த இடத்தில் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா இங்க இருக்கின்ற மெய்யோக மாணவர்கள் எந்த வகையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய முதல் உரையிலிருந்து பல்வேறு உரைகளை இங்கே மெய்யோகம் டிவியில் பார்த்தாலும் சரி, வேற எங்க பார்த்தாலுமே அதனுடைய சிறப்பு. இப்படி இருக்கின்ற கிருஷ்ணாவுக்கு என்ன செய்ய முடியும் மெய்யோக மாணவர்கள்? கை தட்டலாம், தேங்க்யூ சொல்லலாம். ஆனா திருப்பி அதே தான் நானும் சொல்ல விரும்புகிறேன். இவர் பல முறை ஆசைப்பட்டு ஒரு புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அது ஒரு 1800 பக்கம் நிரம்பிய யோகிராம் சுரத்குமாருடைய டைரி குறிப்பு. சாது ரங்கராஜன் அப்படின்னு இன்னைக்கும் அவைலபிளா இருக்காரு. அவர் யோகிராம் சுரத்குமாருடன் பயணப்பட்டு ஆங்கிலத்தில் எழுதிய புத்தகம்.
அது தமிழ்ல மகாயோகியின் தரிசனங்கள் அப்படின்னு 3 பாகங்களாக வெளிவந்தது. அந்த புத்தகத்தை அவர் நீண்ட காலமாக படிக்க வேண்டும், அதன் குறிப்புகள் எடுத்து நான் பேச வேண்டும், உரைகள் அதில் நிகழ்த்த வேண்டும் என்பது அவருடைய ஆசை. அந்த ஆசையை குரு பூர்ணிமான நிறைவு செய்யணும் இல்லையா, முழுமையானோம் இல்லையா. அதனால் அந்த அவருடைய நீண்ட கால ஆசையை ரகுராம் மாஸ்டர் அவர்கள் விரும்பியதன் பேரிலும் அந்த நூலை மணியன் செல்வன் கைகளால் இருவரும் சேர்ந்து அந்த நூலை அவருக்கு வழங்க, இந்த புத்தகம் அவருக்கு பல்வேறு புதிய உரைகளை தந்து அதன் மூலமாக மகாயோகியின் தரிசனங்களை பல்வேறு நபர்களுக்கு கொண்டு சேர்க்கும் பெரிய பொறுப்பு அவர் கையில் கொடுப்பதற்காக ரகுராம் அவர்களையும் மணியன் செல்வன் ஐயாவையும் அழைக்கிறேன். காரணமே நம்ம கிருஷ்ணா பேசியதிலிருந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், பார்வை கேட்டல் எந்த அளவுக்கு முக்கியம். நம்ம பொதுவாக சொல்லுவோம் குரு சக்கரம் என்பது ஆக்னைக்கு. ஸோ காது இருக்கிற இடமும் கண் இருக்கிற இடமும் மிக நெருக்கமாக குருக்கு அருகில் இருக்கிறது. அப்படின்னும் போது அது எந்த அளவிற்கு முக்கியத்துவம், கேட்கறது அப்படிங்கிறது லிசனிங் அப்படிங்கிறது தாண்டி என்ன விதமான பார்வையை நமக்கு தர வேண்டும். அந்த பார்வை என்பது வெறும் பார்வை அல்ல, தரிசனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரகுராம் மாஸ்டர் பல இடங்கள்ல. அதே மாதிரி இப்போ அவர் சொன்னார், பாலமுருகன் சார் வீட்டில் பேசினது, இந்த மாதிரி சில குறிப்புகள்லாம் கொடுத்தார். அதனால ரகுராம் மாஸ்டர் தொடர்ந்து இப்போது இருக்கின்ற உயரத்தை தாண்டி இன்னும் பல பேரை சென்று அடைய வேண்டும் என்பது என்னுடைய குரு பூர்ணிமா நாளில் பகவான் யோகிராம் சரத்குமாரிடம் கேட்டுக்கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். சவாலான காரியம் இவங்களை கொண்டவங்கெல்லாம் பேசின பிறகு அதை குறித்து பேசுறது, பெரிய மௌனத்தில் ஆழ்த்தி விட்ட பிறகு மேலிருந்து வந்து பேசுறது ரொம்ப சவாலாக தான் இருக்குது, திணறலாக தான் இருக்குது. அவர் சொன்ன சாரத்தை டைல்யூட் பண்ணிடக்கூடாது, எந்த வகையிலையும் அசைச்சிடக்கூடாதுங்கிற கவனம் கூடவே. ஆனால் ஒரு உயர்ந்த செய்தியும் ஒரு ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான கொண்டாட்ட செய்தியும் சேர்ந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு காலையில் ஹோமத்துக்கு கலந்துக்காமல் லேட்டாக வந்த அன்பர் ஒருவர் கேட்டார், இப்போல்லாம் நான் ரொம்ப ஃபிட்னஸ் ஸ்டேட்லேயே இருக்கிறேங்க, எனக்கு எதுவுமே சிரமம் கொடுக்கறது இல்லை, எந்த சிரமம் வந்தாலும் அப்படியே ஃபிட்னஸ்லேயே இருந்துடுறேன், இதோட முடிஞ்சிச்சுங்களா, அவ்வளோதானா, இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டார். அவர் வந்து ஓஷோ மரபில் வர்றவர், ஓஷோவை தாண்டி எங்கேயும் போக மாட்டேங்கிறார். ரொம்ப வருடங்களுக்கு முன்பே சொல்லி பார்த்தாச்சு, அடுத்தடுத்து போகணும் அப்படின்னு. ஓஷோ ஒரு அறிமுகக்காரது, அடுத்தடுத்து போக வேண்டியது நிறையா இருக்குன்னு சொல்கிறது. அப்போ அவர் இதை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நிதானமாக சொன்னேன், எப்போ நம்மளுடைய நினைவு சமயத்தில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும்போது, திடமாக இருக்கும்போது ஃபிட்னஸாக இருக்கிறதுங்கிறது ஒரு பயிற்சியாக பழக்கமாக வருது, நல்லது. ஆனால் பெரிய சோதனை எப்போ இருக்கும் அப்படின்னா, இறப்பு வந்து தொண்டையை நெருக்கும் போது, எல்லாமே உள்ளே ஒடுங்கும் போது ஃபிட்னஸாக இருக்க முடியுதாங்கிறது தான் பெரிய சவால். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான நிலையில் நீங்கள் ஃபிட்னஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடித்ததுமே அவர் சொன்னார், போன வருஷம் நடந்த ஒரு விபத்தில் நான் கிட்டத்தட்ட சாக போயிட்டேங்க, இந்த மாதிரி நதியில் விழுந்துட்டேன், முடிஞ்சதுன்னு நினச்சி அப்போ எனக்கு இந்த ஓஷோனுடைய ஃபிட்னஸ் தான் ஞாபகம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நான் அந்த ஆற்றுலேருந்து மீண்டேன் அப்படின்னு சொன்னார். ஒரு தடவை நடந்துருச்சு, அது ஃப்ளூக்காக இருக்குமோ அப்படின்னு கூட மனசுக்குள்ளே ஓடுது. எனவே தட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி கடினமான சூழல் இருக்க முடிஞ்சது நல்லதுங்கயா, அப்படின்னா நீங்கள் நல்லா தேடி வந்துட்டு இருக்கிறீங்க தான் அப்படின்னு சொன்னேன். அடுத்து அருவியில் மாட்டின ஒரு இன்சிடென்ட் சொல்கிறார். இது சொல்லி முடித்ததும் ரொம்ப இதுவும் நல்லா தேடி இருக்கீங்க, இப்போ அடுத்து நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்குறாரு. இவருக்கு என்னதான் பதில் சொல்கிறது அப்படின்னு உள்ள குவியும் போது, ஒரு சாதகன் வந்து இந்த மாதிரியான உயர்ந்த விட்னஸ் ஸ்டேட்டுகளை அனுபவிச்ச பிறகும் கூட அவனுக்கு எது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு தள்ளிட்டு போகுதுன்னா, இந்த வேதாந்த நூல்களில் படித்த தத்துவங்கள் அனைத்தும், ஒவ்வொரு அன்னமய கோஷம்னு சொல்கிறாங்க, இந்த பிராணமய கோஷம்னு சொல்கிறாங்க, இந்த 5 கோஷங்களும் தத்துவம் எடுத்துட்டான். அதை வாழ்க்கையில் நீங்கள் பார்க்குறீங்களா, உங்களுக்குள்ளே பார்த்து கிடக்குறீங்களா, நீங்கள் பார்க்குற விட்னஸ் உங்களுக்கு கோஷத்தை காட்டுதான், அந்த கோஷத்தை தேற்றுதான். அதை பார்க்கணுன்னா நீங்கள் தத்துவ அறிமுகம் பெறணும். நீங்கள் சும்மா கோஷனுடைய மரபு ஒரு
முதல் படியாக எடுத்து வச்சு வந்துட்டீங்க. அதுலேயும் நல்ல தேற்றம் இருக்கு. அடுத்து வந்து நூல்களை வாசிங்க. அந்த பிரமாணங்களை உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக பெறுறீங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டாட்டா சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சு வச்சுக்கேன். இது காலையில் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு ஒட்டியது போலவே இன்னைக்கு வந்து ஒரு கனவு குறித்து சொன்னார். கனவுல சொப்ன அவஸ்தையில வந்து உனக்கு குரு ஒரு வழிகாட்டுதல் கொடுத்தாருன்னா அது மேன்மையானது அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட 10 வருடமாக சொப்ன நிலையில பெற்ற அந்த ஒரு தீட்சைக்கோ இல்லை ஒரு பிரசன்ஸுக்கோ இவர் கூறிய பிரமாணம், பெரியவர் சொன்னது தான் நீங்க காஞ்சி பெரியவர் சொன்ன பிரமாணமா சொன்னது பெரிய அளவுல இந்த இதயத்துக்கு ஆறுதல் கொடுத்துச்சு. ஏன்னா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க அடையிற ஒன்றுக்கும் விளக்கம் தெரியாத மாதிரி ஒரு சூழல் வரும். அதுக்கு வந்து நூல்களை வாசிச்சு அதுல இருந்து பிரமாணங்களை எடுத்தாதான் இது நிறைய. பிரத்யட்சமா பார்த்ததுக்கு அனுமானமும் கிடைக்கணும், ஆகமத்திலையும் பிரமாணம் சொல்லியிருக்கணும். இது 3 ஒரு நேர்கோட்டில் வரும்போதுதான் சத்தியம் சத்தியமாக இருக்குன்னு நான் யூகிக்கிறது உண்டு. ஸோ அவர் சொன்ன அந்த ஒன்று பெரிய நிம்மதியை அங்கே உட்கார்ந்துட்டு போது கொடுத்துச்சு. அதற்கு பிரத்யேக நன்றிகள் ஐயா. கண்டிப்பா கோடி நன்மைகள்ல அந்த ஒரு நன்மையும் நான் சேர்த்துக்கிறேன், இதன் மூலமா கிடைச்சது அப்படின்னு. இன்னொன்று ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமானது, அதெல்லாம் சொன்னா கைண்ட் ஆஃப் டைல்யூஷன் தோணுது. மெய்யோகத்தில் பார்த்துட்டு இந்த புது ஸ்பீக்கர் வந்தது, போன முறை இல்லை, இந்த முறை தான் இதை வாங்கியிருக்கோம். இது வாங்குறதுக்கு வந்து ஒரு மாசமாவே தெரிஞ்சவங்ககிட்டலாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், விசாரிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் இது வந்து சவுகார்பேட்டில் ரிச்சி ஸ்ட்ரீட்டில் தான் கிடைக்கும், அங்கே தான் மல்டி பிராண்டட் ஸ்டோர் இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேச்சு போச்சு. அது இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலாம்லாம் தள்ளிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் நெருங்க ஏதோ ஞாயிற்றுக்கிழமை தேடி போயிட்டோம். போகிறதுக்கு முன்னாடி சாந்தமாக பொண்ணு தான் இருந்துட்டு, ஏன் அவ்வளோ தூரம் போயிட்டு நாம் வந்து டி நகரில் தேடலாமே, மாயாஸ் பிளாசான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா போயிட்டோம். மாயாஸ் பிளாஸாவை பார்த்தா இன்று விடுமுறைன்னு போட்டிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் இப்படி ஆகி போச்சு, திருப்பி சவுகார்பேட்டு தானா அப்படின்னு யோசித்தோம். சரி கூகுள் ஏதாவது பக்கத்தில் கடை இருக்கான்னு பார்ப்போம்னா ஒரு கடையை காமிச்சிது, க்ளோஸ்டுன்னு போட்டுருந்துச்சு. அடுத்த கடையை பார்த்தோம், க்ளோஸ்டுன்னு போட்டுருந்துச்சு. ரிச்சி ஸ்ட்ரீட் கடைகள்லாம் திறந்த மாதிரி. எங்கிருந்து குரல் வந்துச்சுன்னு தெரியல, க்ளோஸ்டு கடைக்கு போன்னு தான் குரல் வந்துச்சு. பொதுவாக கூகுளில் பார்த்துட்டு போக மாட்டாங்க இல்லைங்க. நான் எதுவும் ஞாயிற்றுக்கிழமை இட் இஸ் வெரி ஆப்வியஸ். பூட்டின கடையை நோக்கி போனோம். கேட்டாங்க ஏன் பூட்டின கடையை நோக்கி போறீங்க அப்படின்னு. கடை பூட்டிருக்கலாமா, எஃபர்ட் வந்து பூட்டு போட்டக்கூடாது, அதைத்தான் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. கடை பூட்டுறது நம்ம லாஜிக்கு, ஆனால் உள்ளம் எதை நோக்கி செல்கிறதோ அதெல்லாம் மேலே பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு போனோம். கடை திறந்தா இருந்துச்சு. கடைக்கு உள்ளே போனோம். அவர்கிட்ட இந்த மாதிரி யோக நிறுவனங்க அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திக்கிட்டு இந்த ஸ்பீக்கர் குறித்த கான்ஃபிகரேஷன்ஸ் இதெல்லாம் விசாரிச்சுட்டு ஆல் கெப்பாசிட்டி வாட்ஸ் இதெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்புறம் இதில் கான்ஃபிகர் பண்ணுறது குழப்பமாக இருக்குங்க, எனக்கு தெரியல என்ன செய்யறது அப்படின்னு கேட்டேன். ஸ்பிரிச்சுவல் இடம்னா சொல்லுங்கள், எந்த நேரம் வேணாலும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னாரு. ஸ்பிரிச்சுவல் சம்மந்தமாக என்ன சந்தேகம் வேணால் கேட்கலான்னு வேற ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு. இது விசித்திரமாக பட்டோன்னே எப்படிங்க சொல்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க ஸ்பிரிச்சுவல்னு அப்படின்னு கேட்டேன். யோகிராம் சிவகுமார் ஆசிரமத்துக்கு ஆடியோ நான் தாங்க செஞ்சு கொடுத்தேன், ஆடியோ செட்டப்பு. 1.5 கோடி ரூபா பட்ஜெட் போட்டேன், 65 லட்ச ரூபாய்க்கு நான் தாங்க முடிச்சு கொடுத்தேன் அப்படின்னாரு. ஐயா அப்படின்னு 3 பேரும் திரும்பி பார்த்துக்கிட்டோம். பூட்டின கடையை நோக்கி வந்தது என்னை செலுத்தியது எது, யோகிராம் சிவகுமார் ஆசிரமத்துக்கு ஆடியோ செட்டப் பண்ணது நமக்கு ஒரு பொருள் வித்து கொடுக்குறாரு எதுன்னு ஒரு பெரிய அதிர்ச்சி உண்டானது. அதுக்கப்புறம் மெல்ல பேச்சு நகர்ந்து இளையராஜா அவர்களுக்கும் நாம தாங்க செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த கேள்வியும் அவருக்கு எழல. ஐயா நீங்களே இதை பார்த்து ஏதோ முடிவு பண்ணி அனுப்பிச்சு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு திக்கு நான் தான் வந்து சேர்ந்தோம். குரு அங்க வர்றாரு. திருவண்ணாமலைக்கு போன வாரம் தான் போயிருந்தோம் மாணவர்களோடு. விடாம துரத்தி வராங்களேன்னு அனுதினமும் நினைக்காத சூழல் இல்லாம பார்த்துக்கிறாங்கிறது தான் இன்னைக்கு தெரிய வருது. அதே மாதிரி நிறைய நேரம் நான் பாடத்துல சொல்லாமல் விட்டதையோ அல்லது நாம் எடுக்கிற பாடத்துக்கு அப்படியே இந்த கான்ட்ராஸ்ட் இடத்துல நின்று இவர் சொன்னது மாணவர்களுக்கும் பெரிய பலம் சேர்த்துருக்குன்னு நான் உறுதியாக நம்புறேன். நன்றி ஐயா, நன்றி.